கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்று காலை வேளையிலே சபைக்கு எதிரான வாசல்கள் அல்லது சபை ஜெயிக்க வேண்டிய வாசல்களை குறித்து நாம் வசனத்திலிருந்து தியானித்து ஜெபித்தோம். நிச்சயம் கர்த்தர் நம் வாழ்க்கைகளிலும் தேவ ஊழியங்களிலும் நல்ல ஒரு ஜெயத்தை தருகிறார். அல்லேலூயா. இன்று இரவு வேளையிலே சபை பிரவேசிக்க வேண்டிய வாசல்கள் என்று சொல்லுகிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சபை பிரவேசிக்க வேண்டிய வாசல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த வார்த்தைக்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக சபை பிரவேசிக்க வேண்டிய வாசல் இயேசுவாகிய வாசல். அல்லேலூயா. இயேசுவாகிய வாசலுக்குள் சபை அல்லது மனிதர்கள் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒருவன் இயேசு என்கிற வாசல் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்ல இருக்கிறது. அன்பர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று சொன்னார். என்ன வாசல்? ரட்சிப்பின் வாசல். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ரட்சிப்பு தேவையா இருக்கிறது. இந்த ரட்சிப்பு இயேசுவிடத்தில் மட்டுமே கிடைக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் இயேசுவுக்குள், இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது மனிதனை தேவன் தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி தம்முடைய திட்டத்தை உலகிலே நிறைவேற்றி வாழும்படி படைத்தார். மனிதனை பிசாசானவன் வஞ்சித்து தேவனுடைய திட்டத்திற்கு அபாத்திரனாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு மீறுதல் செய்கிறவனாக மாற்றி போட்டான். அப்பொழுதே மனிதன் தேவன் வைத்த நிலையிலிருந்து விழுந்து போனான். பாவம் என்கிற ஒரு பயங்கரம் மனிதனுக்குள் குடியேறிவிட்டது. அது பிசாசுக்குள் இருந்த சரக்கு. அவன் அதை மனுஷனுக்குள் ஊட்டி விட்டு விட்டான். அதனால் மனுஷன் தேவனுடைய உறவை இழந்தான். அவனுக்குள் இருந்த தெய்வீக கிரியைகள் அனைத்தையும் இழந்தான். ஒரு விழுந்து போனவனாக மாறிவிட்டான். இப்ப விழுந்து போனவன் காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு என்று சொல்லுவது. அல்லேலூயா. அன்று ஆதாம் ஏவாள் விழுந்து போன பொழுது அவர்களுக்குள்ளே முழு மனுக்குலமே விழுந்து போயிற்று. ஏனென்றால் அடுத்தடுத்து அவர்களிலிருந்து பிறந்து வருகிற சந்ததி. அதனால் தான் வேதம் எல்லாரையும் பாவத்துக்குள் அடைத்து போட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷன் பிறக்கும் போதே சங்கீதம் 51:5 சொல்ல போல துர்க்குணத்தில் உருவாகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று சொல்லி இருக்கிறது. அதுதான் நடக்கிறது. ஒரு விழுந்து போன நிலையில்தான் மனிதன் பிறந்து வளர்ந்து வருகிறான். உலகத்தில் பல சாதனைகள் படைக்கிறதாக சொல்லுகிறான், நினைக்கிறான். இருக்கட்டும். ஆனால் தன்னை தேவன் படைத்த அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் விட்டு விழுந்து போய் கிடக்கிறான். அவனை ரட்சிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இது மிக முக்கியம். அப்ப அதற்காகத்தான் பரலோகத்தின் தேவன் தமது திருக்குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை ஏற்ற வேளையில் உலகுக்கு அனுப்பி அவரை நமக்காக சிலுவையில் ஏறும்படி செய்து, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் எல்லா மனிதர்களுக்கும் இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு, இந்த காப்பாற்றப்படுதல், விழுகையிலிருந்து தூக்கி எடுக்கப்படுதல் உண்டாவதற்கு தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா. எனவே அந்த ரட்சிப்பு நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும். அதுதான் சொல்லி இருக்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பர்களே, ஆரம்பத்திலே இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுதே இதை கேட்கிற உங்களில் யார் யார்
என் வாழ்க்கையிலே நானும் அப்படி விழுந்து போன ஒரு நிலைதான். ஆனால் என் இயேசுவுக்குள் நான் வந்திருக்கிறேன். என் இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறேன். ஆகவே இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பு இயேசு எனக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்குள் இருக்கிறது? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அந்த அனுபவம் இல்லாதவர்கள் இன்று இரவு அது உங்களுக்கு வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது அந்த ரட்சிப்பு என்பது இல்லாவிட்டால் தொடர்ந்து பாவத்திலே வாழ்கின்ற நிலை இருக்கும். பாவத்தினால் ரொம்ப பயங்கரங்கள் மனித வாழ்க்கையில் வருகிறது. வியாதி பாவத்தின் ஒரு சம்பளமாக இருக்கிறது, அல்லது பாவத்தின் ஒரு பலனாக இருக்கிறது. சாபம் பாவத்தின் ஒரு பலனாக இருக்கிறது. சமாதான கேடு பாவத்தின் இன்னொரு பலனாக இருக்கிறது. பிசாசினுடைய அதிகாரம், ஆளுகை நம்ம மேல வருகிறது. நமக்குள் பாவம் இருக்கிறதுனால பாவத்தின் ஒரு பலனாக அதுவும் இருக்கிறது. கடைசியில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுவது போல அந்த மனித ஆத்துமா இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய நித்திய ஆக்கினை ஸ்தலமாகிய அக்கினியும் கந்தகம் ஓயாமல் எரிகின்ற கடலிலே தள்ளப்பட்டு சதா காலமும் பாதிக்கப்படுகின்ற அந்த மரணம், அந்த ஆக்கினை தீர்ப்பாகிய இரண்டாம் மரணம், அது இந்த பாவத்தின் பலனாக சம்பளமாக கிடைக்கக்கூடியது. அப்போ நம்ம நிர்விச்சாரமா இருந்து எப்படியும் வாழ்க்கை போகட்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் கடைசியில் அதுல ரொம்ப பயங்கர தீமைகள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து மனுஷன் தன்னைத்தானே மீட்டுக்கொள்ள முடியாது என்று சொல்லிதான் அவர் வந்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து சிலுவையில் நமக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த ரட்சிப்பு இலவசமா எளிதா கிடைக்கிற மாதிரி இயேசு செய்து தந்திருக்கிறார். அதனுடைய கஷ்டத்தின் பாகத்தை எல்லாம் அவர் சுமந்து விட்டார் சிலுவையிலே. நமக்கு அதை எளிதாக்கி கொடுத்துட்டார், ஈஸியாக்கி கொடுத்துட்டார். அப்போ நம்ம இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நான் ஒரு பாவி என்பதை முதலாவது ஒத்துக்கொண்டு, இரண்டாவது வாய் திறந்து அறிக்கை செய்யணும். நான் ஒரு பாவி என்பதை அறிக்கை செய்து, நம்முடைய நினைவில் இருக்கிற சில பாவங்கள், குற்றங்கள், தவறுகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் நாம செய்தது, இவைகளை கொஞ்சம் அறிக்கை பண்ணி கர்த்தரிடத்திலே நாம் அந்த பாவ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா. அந்த பாவ அறிக்கை எதன் அடிப்படையில் வர வேண்டும்? ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் வரணும். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது அவர் செய்த பாவத்துக்காக அல்ல, நாங்கள் எல்லாரும் செய்த பாவத்துக்காக. அல்லேலூயா. எங்கள் பாவங்களை தேவன் எங்களை கொண்டு அதை சுமந்து தீர்க்க முடியாது என்பதனால இயேசுவின் மேல வச்சார். அவர் எல்லா மனிதனுடைய முழு பாவ பாரத்தை தன்மேல் சுமந்து அதனுடைய அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அவரே சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணிவிட்டார். அதனால் தேவன் அந்த சிலுவை பலியை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எல்லா மனிதருக்கும் பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி, ரட்சிப்பு உண்டாகும்படி ஒரு ஏற்பாடை செய்து வைத்தார். அல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. இப்போ இதை பெற்றுக்கொள்ள முதலாவது நான் அந்த பாவ அறிக்கை செய்யணும்னு சொன்னேன். அது இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யணும். இயேசு என் பாவங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே இந்த இயேசுவிடத்தில் நான் வந்தால், அவரிடத்தில் நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்தால், என் பாவங்களை நான் அறிக்கை செய்தால், இயேசு எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 இதை சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. ஆகவே இதுதான் எளிய வழி. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் கூட என்ன பிரமாணம்? நீ ஒரு பாவம் செய்தா ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, கண்ணுக்குட்டியை கொண்டு வா, காட்டுப்புறாக்களை கொண்டு வா, வரிசையில நில்லு, ஆசாரியன் கையில கொடு, அவன் உனக்காய் பலி செலுத்தி விட்டு உன்னை பாவம் மன்னிக்கப்பட்டன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புவான். இப்ப அப்படியா? இல்லை. நம் உள்ளத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நான் ஒரு பாவி என்று அறிக்கை செய்து, நான் செய்த பாவங்களை நினைவில் நிற்கிறதெல்லாம் ஒன்னு அறிக்கை செய்து உள்ளான மனஸ்தாபத்தோட ஆண்டவரிடத்திலே அப்படி மன்னிப்பு கேட்கும் பொழுதே
நமக்குள் இருக்கிற பாவங்களை இயேசு மன்னித்து, நம்ம ஜென்மமா கொண்டு வந்த பாவமா இருந்தாலும் சரி, நாம செய்த பாவங்களா இருந்தாலும் சரி, எல்லா பாவம், சுதந்திரிக்கப்பட்ட பாவம், செய்த பாவம், அத்தனை பாவங்களையும் இயேசு மன்னித்து நம்முடைய ஆத்துமாவை பாவமர கழுவி சுத்திகரித்து நம்மை பிதாவுக்கு பிள்ளைகளாக, இயேசுவுக்கு சீடர்களாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. சோ இந்த வாசலுக்குள் பிரவேசித்தவர்கள் தான் உண்மையிலே சபை என்று பெயர். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்ப சபை என்பது யார்? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். அல்லேலூயா. இந்த ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? இயேசுவுக்குள் பிரவேசிப்பது. இயேசுவுக்குள், அந்த வாசலுக்குள் பிரவேசிப்பன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அது எப்படி, அந்த முறை என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே அன்பர்களே, சபை என்று நீங்கள் சொல்லப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அடைய வேண்டிய முதல் விஷயம், இயேசுவுக்குள் தனிப்பட்ட முறையில் பிரவேசியுங்கள். அல்லேலூயா. அப்படி இயேசுவுக்குள் பிரவேசித்த ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு பேர் தான் சபை. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் சொல்லும் பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே அங்கே 14ஆம் வசனம், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 13ஆம் வசனத்திலே இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அப்ப இங்கே ஜீவனுக்கு போகிற வாசல், கேட்டுக்கு போற வாசல்னு 2 சொல்லுகிறார். இதுல ஜீவனுக்கு போகிற வாசல் என்பது இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவாகிய வாசலுக்குள் வாருங்கள். ஆனா அங்க சொல்லி இருக்கு, அதுக்குள்ள நீங்க வரும் பொழுது கொஞ்சம் வழி இடுக்கமும் நெருக்கமா இருக்கும், கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்புல தான் இந்த ஜீவன் வருகிறது. பாவம் மன்னிக்கப்பட்டால் ஜீவன் வரும். ஏன்னா பாவம் உள்ள இருக்கும் போது பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். முதலாவது ஒரு ஆவிக்குரிய மரணம், ஆத்துமாவிலே தேவனற்ற ஒரு நிலை, இருள் நிறைந்த ஒரு நிலை, அதான் ஆவிக்குரிய மரணம். இரண்டாவது, இரண்டாம் மரணம்னு பைபிள் சொல்லக்கூடிய அந்த நித்திய ஆக்கினை ஸ்தலம், அது அந்த மரணம் பயங்கரமான மரணம். இடையிலே ஒரு சரீர மரணம், அது எல்லாருக்கும் உண்டு. ஆவிக்குரிய மரணமும் இரண்டாம் மரணமும் பாவிகளுக்கு தான் உண்டு. ஆனா இந்த சரீரத்துல வரக்கூடிய மரணம் பாவிக்கும் உண்டு, பரிசுத்தவானுக்கும் உண்டு. அதுல மரணத்துல வித்தியாசம் இருக்கு. 1 கொரிந்தியர் 15 கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அங்கே மரணத்தின் கூர் பாவம்னு சொல்லி இருக்கு. மரணத்துக்கு ஒரு கூர், தேளுக்கு ஒரு கொடுக்கு மாதிரி மரணத்துக்கு ஒரு கூர், அதுக்கு பேர் தான் பாவம். அர்த்தம் என்ன? ஒரு மரணம் வேதனை உள்ளதாய், நம்பிக்கையற்றதாய், பரிதாபமாய் நடக்கிறது என்றால் அந்த மரணத்துல, அந்த மரணத்தை சந்திக்கிற ஆளுக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம், அந்த தேளுக்கு கொடுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அது அவ்வளவு வேதனையா இருக்கு. அதே வேளையில கொடுக்கு பிடுங்கப்பட்ட தேள் கடிச்சாலும் பாதிப்பில்லை, சரிதானா? அப்ப அதே மாதிரி பாவம் இல்லாத மரணம், அதை சந்திக்கிறவர்கள், அந்த கூர் இல்லாத மரணத்தை சந்திக்கிறோம். அதான் பரிசுத்தவான்களின் மரணம், அது கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைதல். அல்லேலூயா. எனவே அந்த சரீர மரணத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. வேதனை இல்லாத மரணம், நம்பிக்கையுள்ள மரணம். இங்க கண்ண மூடுனா பரதீசுல கண்ணை திறக்கக்கூடிய, சமாதானத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய அழகான மரணம். அல்லேலூயா. சோ இங்க பார்த்தோம், பாவம் உள்ள இருந்துன்னா ஆவிக்குரிய மரணம், இந்த பாவத்தின் கூர் கொண்ட கொடிய ஒரு சரீர மரணம். கடைசி நியாய தீர்ப்புக்கு பிறகு அக்கினி கடல், மரித்த உடனே பாதாளம், கடைசி நியாய தீர்ப்புக்கு பிறகு எங்க? அக்கினி கடல். இதுதான் பாவத்தில் வாழுகிற மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியது. ஆனா எப்பொழுது இயேசுவுக்குள், இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்கிறோமோ அப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம். இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம். பாவத்தினுடைய பலாபலன்களிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு விடுகிறோம்.
அல்லேலூயா. அப்பொழுது நமக்குள் வருகிறது ஜீவன், ஜீவன், ஜீவன் உண்டாகும். இயேசு சொன்னார், நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் என்று சொல்லுகிறார். ரோமர் 16 ரோமர் 6 இருக்கிற புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், நியூ லைஃப் நமக்கு தருகிறார், புதிய ஜீவன். கிறிஸ்துவுக்குள் வந்தோடனே அது புதுவாழ்வு, புதுவாழ்வு. அடுத்தது யோவான் 10:10 சொல்லும் பொழுது அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன்னு சொன்னார். abundant லைஃப், வாழ்க்கை முழுவதும் நிறைவான ஜீவன், நிறைவான ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பிறகு ஒன்றியோவான், அங்கே ஒன்றியோவான்ல பார்க்கிறோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி இருக்கிறது. எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன். அப்போ உலகத்தில் புதிதான ஜீவன் பெற்று நாம நிறைவான பரிபூர்ண ஜீவன் பெற்று கடைசியில் நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழுகின்ற நித்திய ஜீவனும் பெறணும்னா இயேசுவாகிய ஜீவ வாசலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. சபை இயேசுவுக்குள் வந்த கூட்டம், அந்த சபைக்கு ரட்சிப்பு. அந்த சபை இயேசுவுக்குள் வந்த கூட்டம், அந்த சபைக்கு ஜீவன். அல்லேலூயா. சபைக்கு ஜீவன். அப்ப நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னா நமக்குள் ரட்சிப்பு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இத நல்லா விசுவாசிக்கணும், உள்ளத்துல பதிஞ்சிருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க. நான் ஜீவன் பெற்றவன், நான் ஜீவன் பெற்றவள். இது மறக்க கூடாது. அல்லேலூயா. இனி பாருங்க, இந்த இன்னொரு வாசல் அவர் சொல்றார். யோவான் 10:7 சொல்லுகிறாரு, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு வார்த்தையை சொல்றார். யாருக்கு வாசலாம்? யாருக்கு? ஆடுகளுக்கு. இது என்ன திடீர்னு அப்படி சொல்லிட்டார்? ஆடுகளுக்கு வாசல். அதனுடைய அர்த்தம் என்ன? சபையை ஒரு மந்தைக்கு ஒப்பாக பேசுகிறார். மந்தை. அப்ப அந்த மந்தையிலே ஆடுகளுக்கு ஒரு வாசல், அந்த வாசலும் நான் தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இதுல தொக்கி நிற்கிற கருத்து என்னவென்றால், இயேசு சபையாகிய மந்தைக்கு வாசல், சபையாகிய தொழுவத்துக்கு வாசல். சபைக்குள் வருகிற தேவ மக்களாகிய ஆடுகளோடு நம்ம ஒப்பிடப்பட்டு இருக்கிறோம். இந்த ஆடுகளுக்கு அவரே வாசல். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் கவனித்திருப்பீங்க, இந்த திருநெல்வேலி பக்கம் கொஞ்சம் உள்ள யாத்திரை போனோம்னா மாலை மயங்கும் வேளையிலே சில இடத்துல பார்த்தா ஒரு குட்டி வேலி வச்சிருப்பாங்க. அது ஒரு மேக் ஷிஃப்ட். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு மேக் ஷிஃப்ட், ஒரு ஃபென்ஸா தான் இருக்கும், சின்னதா இருக்கும். அதை அப்படியே மேப்பன் வந்து அதை சுத்தி வச்சுட்டு ஆடுகளை வந்து உள்ள விடுவாப்புல. அப்ப அந்த சின்ன ஒரு வாசல் மட்டும் அதுக்குள்ள போறதுக்கு வச்சிருப்பார். அந்த வாசல் பக்கம் ஒரு கல்லை தூக்கி போட்டு அதுல உட்கார்ந்து ஒவ்வொரு ஆடையா செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவார். அது மேப்பன் செய்யக்கூடிய வேலை. அதுதான் ஆடுகளுக்கு வாசல். அப்ப அது ஒரு சின்ன தொழுவம், அதுகள் ஒன்று சேர்ந்து இரவில் பத்திரமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு தந்தது தான் இந்த சபை கூடுகை. அல்லேலூயா. சபை என்ற இந்த அழகான அமைப்பு, அது வெறும் அமைப்பு அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் ரட்சிப்புக்குள் பிரவேசிக்கிறோம், ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறோம், சபைக்குள் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ சபை என்று அறியப்படுகிற மக்கள், ஏன்னா ஏன் இதை முக்கியப்படுத்துகிறேன், இந்த சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளத்தான் இயேசு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சபைக்கு தான் நித்தியத்தில் அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியம். அதனாலதான் நான் இங்க இருந்தே ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்றேன். அப்போ இந்த சபை என்பது இயேசுவுக்குள் பிரவேசித்த கூட்டம், இயேசுவாகிய வாசலுக்குள், அதாவது ரட்சிப்புக்குள், அதாவது ஜீவனுக்குள், அதாவது சபைக்குள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், நீதியின் வாசல்னு ஒரு வார்த்தையை சங்கீதத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 118, 19, 20 பார்க்கும்போது, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே,
நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஏசாயா 26:2 இப்படி சொல்லுகிறது, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. எல்லாம் ஒரே அனுபவத்தை தான் காட்டுகிறது. இயேசுவுக்குள் பிரவேசித்தல், இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்தல், அதனுடைய விளக்கங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிப்பது, ரட்சிப்பை அடைவது, நாம் ஜீவன் பெறுவது, நாம் சபைக்குள் அடைக்கலமாய் கர்த்தருடைய மந்தையாய் சேர்க்கப்பட்டு கர்த்தரால் வழிநடத்தப்படுவது. அடுத்தது தேவனுடைய நீதியை, சத்தியத்தை அறிந்து கொள்வது. அல்லேலூயா. உலகத்துல படிச்சிருப்போம், பல காரியம் அனுபவத்துல படிச்சிருப்போம், பல காரியம் படித்தறிந்திருப்போம், எல்லாம் இருக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய ஞானிகள் இயேசுவை அறியவில்லை. இதுதான் இந்த இயேசுவுக்குள் வராத மக்களுடைய நிலைமை. இயேசுவுக்குள் வந்த பிறகுதான் உண்மையிலே இயேசுவை பற்றின மேன்மைகளை எல்லாம் நாம் அறிய முடிகிறது. இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் நாம் அறிய முடிகிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீர்கள்? உண்மை. இப்ப நான் எல்லாம் பிறவி கிறிஸ்தவன். பிறவி கிறிஸ்தவனா இருந்ததுனால இயேசுவை பற்றி எனக்கு என்ன தெரியும்? அவர் தான் என் கடவுள்னு தெரியும், கூடுதலா தெரியாது. ஆனால் என்றைக்கு இயேசுவுக்குள் வந்து இயேசுவுக்குள் வாழ ஆரம்பிச்சேனோ அதுக்கு பிறகுதான் சத்தியம் எனக்கு புரியுது. இயேசுன்னா யார், அவர் எங்க இருந்து வந்தார், எதுக்காக வந்தார், நம்ம எல்லாம் எங்க கூட்டி செல்ல போகிறார், இந்த உலகம்னா என்ன, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன, மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்டது, இது எல்லாம் புரிகிறது எப்போ? இந்த சத்தியத்தினால. அல்லேலூயா. சோ இந்த சத்தியத்தை நாம் அறிவதுதான் தேவனுடைய நீதியை அறிவது. அல்லேலூயா. தேவனுடைய நீதி நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது, அதுதான் பைபிள் வசனங்கள். இந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி, இந்த சத்தியத்தை அறிந்து அதுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு வாழுகிற மக்களுக்கு பேர் தான் நீதி உள்ள ஜாதி. அல்லேலூயா. நீ உன் நீதியில வாழலாம், அது பரலோகம் அங்கீகரிக்காது. நீ நாட்டு சட்டத்துக்கு கரெக்டா கீழ்ப்படுகிறேன்னு சொல்லலாம், அது நல்லது, அது நாட்டுக்குள்ளதான் உபயோகம். ஆனால் தேவன் வைத்த நீதி இருக்கிறது, அதுதான் பரிசுத்த வேதத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த முழு வசனங்களும் சேர்த்து அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது, அதுதான் தேவ நீதி. ஆமென். சோ அந்த நீதிக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இதுக்கு அல்லேலூயா சொல்லலையே. ஆனா நீங்க சொல்லாதது ஒரு பக்கம் உண்மைதான். நிறைய பேர் சபைக்குள்ள வந்தீங்களே தவிர இன்னும் ஒழுங்கா பைபிளையே படிக்கல, தேவனுடைய நீதியை அறியல. நான் துக்கத்தோடு சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சிலரை கூப்பிட்டு வச்சு, நீங்க ஏன் ஞானஸ்நானம் பெற்றீங்க, ஞானஸ்நானத்தில் உங்களுக்குள்ள நடந்தது என்ன கேட்டு பாருங்க, தெரியும். உங்களுக்கு தெரியுமா? பாத்தீங்களா? நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. சிலரெல்லாம் பரிதாபம், ஏன் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேட்டா, இயேசு வியாதியை சுகமாக்கினார், ஞானஸ்நானம் எடுத்த. அவர் வியாதியை சுகமாக்கினால நீங்க இயேசுக்குள்ள வந்தது நல்லது, அது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஆனா ஞானஸ்நானம் எடுக்கும்போது அதை பற்றி அறியணுமே, அந்த சத்தியத்தை அறிந்து தெளிவோடு அதுல வரணும். சும்மா எதுக்காகவோ அப்படி அல்ல. ஞானஸ்நானத்தில் இயேசுவோடு கைப்பிடிக்கிறோம், உடன்படிக்கை செய்கிறோம், அதை பற்றி நிறைய உபதேசம் இருக்கு. இதே மாதிரி பரிசுத்த ஆவியை பெறுகிறோம், நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. அது அப்படி ஒரு அந்நிய பாஷை வரும், பேசுவேன், கொஞ்சம் உணர்ச்சி வரும். உணர்ச்சி மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பவர் எவ்வளவு மகிமையான தேவன். அல்லேலூயா. அவர் நமக்குள் வந்திருப்பது எவ்வளவு விசேஷம். இந்த சத்தியமெல்லாம் அறியணுமே. இப்படி பேசிக்ஸ், அடிப்படைகள், அதுவே பலருக்கு இன்னும் தெரியலன்னு சொல்லும் போது ரொம்ப சங்கடம் இன்றைய கிறிஸ்தவம். ஆனா அதுக்கு மேல எவ்வளவு சத்தியங்களை இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசுவுக்குள் பிரவேசிக்கிறோம் என்றால் நீதிக்குள் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல வசனம் படிக்கணும், நல்ல வசனம் வாசித்து கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும், வேத அறிவை நாம் அடைய வேண்டும். இந்த வரிசையில கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றேன். இயேசு சொன்னார், யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
இங்க ஒன்னு அழகா சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ இயேசுவுக்குள் நாம் வந்தால்தான் இயேசு மூலம் பிதாவானவரை அடைய முடியும். அல்லேலூயா. பிதாவினிடத்தில் செல்லுவதற்கு, பிதாவானவரை அடைவதற்கு இயேசுவே வாசல், இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னது, இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்கணும். பிரவேசித்த ஆளுகளுக்கு பேர் தான் சபை. சபை என்று சொல்லுவது பிரவேசிக்க வேண்டிய முதல் வாசலே இயேசு கிறிஸ்து. இயேசுவை விட்டுட்டு சில பாரம்பரியங்களை, சில சடங்காச்சாரங்களை, சில கடமை ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றினால் அது உலகத்தில் நம்ம சபைன்னு பேர் வச்சுக்கலாம், பரலோகம் அதை சபை என்று அங்கீகரிக்க முடியாது. ஏன் நான் இவ்வளவு தைரியமா சொல்றேன்? வசனத்தை அறிந்ததுனால சொல்றேன். அல்லேலூயா. பரலோகம் எழுதி தந்த வசனத்துக்கு மாறா கிரியை செய்யாது. தேவன் அப்படி செய்ய மாட்டார். அவருக்கு சர்வ அதிகாரம் இருக்கு. வசனத்தை மாற்றி அவர் இஷ்டம் செய்யறதுக்கு அவர் சர்வாதிகாரி. ஆனா செய்ய மாட்டார். அவர் நமக்கு என்ன எழுதி தந்தாரோ அந்த வார்த்தையில் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்றோம். பைபிள்ல சபை என்றால் என்ன, அதோடைய அடிப்படையே நீ இயேசுவுக்குள் வந்தாயா, ரட்சிக்கப்பட்டாயா, ஜீவன் பெற்றாயா, நீ இயேசுவுக்குள் வந்து இந்த நல்ல மேய்ச்சல் அல்லது மந்தைக்குள்ளே வந்து அவருடைய வழிநடத்துதலுக்குள் இருக்கிறாயா, அவருடைய வேத போதனைகளை பெற்று வேதத்தை வாசித்து அந்த நீதிக்குள் வந்து கொண்டிருக்கிறாயா, நீ பிதாவினிடத்தில் சேருகிற ஒரு சிலாக்கியம் உண்டு. இன்றைக்கு கண்ண மூடினாலும் நான் பரதீசில் இருப்பேன், வருகையில என்னை அழைத்து கொண்டு பிதாவின் சமூகத்தில் கொண்டு போவார் என்கிற நம்பிக்கை உனக்கு உண்டா? அல்லேலூயா. இவைகள் நமக்கு உண்டாக வேண்டும். அதுதான் இந்த இயேசுவாகிய வாசல். திரும்பவும் சொல்றேன், இதற்காகத்தான் இயேசு ஒருவரே நம் அனைவருக்கும் இரட்சகராக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. வேறு யாராகிலும் உங்கள் பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு தன் ரத்தத்தை சிந்தி உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு தேடி தந்தார்களா? தர முடியுமா? அவனே பாவி. அவன் எப்படி அடுத்தவனுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தம் பண்ணுவான்? அதனால் தான் இயேசு தேவகுமாரன் வார்த்தையாய் இருந்தவரை பிதாவானவர் இந்த பூமிக்கு மனுஷ உருவத்தில் அனுப்பி பாவம் அறியாத அவரையே நம் பாவங்களை அவர் மேல் சுமத்தி நமக்கு ஒரு கிருபாதார பலியாக சிலுவையில் பலியாக்கினார். அல்லேலூயா. எனவே என்னை கேட்கிற அன்பு சகோதரா, இயேசு கிறிஸ்து அல்லாமல் உன்னை படைத்த தேவனிடத்தில் நீ செல்லுவதற்கு வேறொரு வழியும் வாசலும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்துவே மனுக்குலத்தின் ஒரே இரட்சகர், ஏக இரட்சகர். இந்த இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால், அவர் செய்த சிலுவை பலியினால் மட்டுமே உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும், எந்த ஜாதியை சொல், மதத்தை சொல், இனத்தை சொல், மொழியை சொல், நீ மனிதன் தானா, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு மட்டுமே வழியாக இருக்கிறார். அல்லேலூயா. சொந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. சொந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தி மரித்தவர் இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே, மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. மரித்தாலும் உயிர் தெழுந்தாரே, மண்ணுயிர் மீட்க வந்த இயேசுவே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். இயேசுவின் திருநாமம் ஜெயமே, இயேசுவின் திருநாமம் ஜெயமே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம், ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வசனம் கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பரலோக வாசல், சபை பிரவேசிக்க வேண்டிய இரண்டாவது வாசல் பரலோக வாசல். ஆனா இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. யோவானுக்கு சொல்லப்படுகிறது, நீ இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளை உனக்கு நான் என்ன செய்ய போறேன், காண்பிக்க போகிறேன். அப்போ காணும்படிக்கு இப்பொழுது இந்த பரலோக வாசலுக்குள் பிரவேசின்னு சொல்றார். சில காரியங்களை நீ காணும்படி, சில தரிசனங்களை, சில காட்சிகளை நான் உனக்கு காட்டும்படி நீ பிரவேசி. அவன் பத்ம தீவிலே சுவிசேஷத்து நிமித்தம் சிறைப்பட்டு அல்லது நாடு கடத்தப்பட்டு இருக்கும் பொழுது அங்கே கர்த்தர் அந்த மனிதனை ஆவியில் எடுத்துக்கொண்டு பரலோக வாசலுக்குள் பிரவேசிக்க செய்து உனக்கு பல காரியங்களை காட்டுவேன் என்று சொல்லுவதாக இந்த தீர்க்க தரிசன வசனம் அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. சோ சபையே, நீ பிரவேசிக்க வேண்டிய அடுத்த ஒரு அழகான வாசல், நீ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே சபை பிரவேசிக்க வேண்டிய, ஆவியில் பிரவேசிக்க வேண்டிய ஒரு வாசலை குறித்து தான் இதை வைத்து நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 4:1 வைத்து. அதாவது சபை என்பது இயேசுவுக்குள் வந்தவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்குள்ளே 4 செயல்கள் முதலாவது சேர்ந்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 42 வரைக்கும் படிக்கும் போது முதல்ல 38 சொல்லி இருக்கு, நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள், நீங்கள் இந்த சந்ததியின் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ரட்சிப்புல இந்த 4 விஷயம் வருகிறது. உங்களை எப்படி ரட்சித்துக் கொள்ளணும்? முதலாவது மனம் திரும்புங்கள். அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது, இயேசுக்குள் வருவது. இது வரைக்கும் உலகத்துக்குள்ள வாழ்ந்தோம், உலகத்துக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தோம். இப்போ உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்தில் வைத்தே இயேசுக்குள்ள ஏறிட்டோம். அதுதான் மனம் திரும்புதல். அடுத்தது ஞான ஸ்நானம், அவரோடு கைப்பிடிச்சு உடன்படிக்கை செய்வது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலிருந்து தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வது. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவது, அதாவது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம் சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றுவது. அல்லேலூயா. இந்த அனுபவம். நாலாவதாக விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி நம்மை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். என்ன விட்டு விலகுதல்? பைபிள் முழுசும் சொல்லுது, அவனை விட்டு விலகு, இதை விட்டு விலகு, அதை விட்டு விலகுன்னு. அதுதான் வேறுபாடு. நீ யாரை விட்டு வேறுபடணும், எதை விட்டு வேறுபடணும்? விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். விட்டு விலகணும். விக்கிரகத்தையும் அது சார்ந்த சகலத்தையும் விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுது. விக்கிரகங்களுக்கு படைச்சதை விட்டு விலகு, விக்கிரக ஆராதனைக்கு விலகு, விக்கிரகத்து விலகு, நிறைய வசனங்கள் இருக்கிறது. பாவத்தையும் பாவம் சார்ந்த அத்தனையும் விட்டு விலகு. எது பாவம் என்று தோன்றுகிறது அதை விட்டு விலகு. இதெல்லாம் பாவம்னு பட்டியல் பட்டியலா பைபிள்ல சொல்லி இருக்கு. இவைகளை செய்கிறவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இருக்கு. 1 கொரிந்தியர் 6:9-10 சொல்லி இருக்கு. வெளிப்படுத்தல் 22 அந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, இவைகளை செய்யறவன் அக்கினி கடலுக்கு பாத்திரவான்னு சொல்லி இருக்கு. 2ஆம் மரணமாகி அக்கினி கடல்ல போவான். நிறைய சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உள்ள இருந்து சாப்பிட்டு, நீ வாய் வழியா சாப்பிட்டு உள்ள போறது உன்னை தீட்டுப்படுத்தாது. ஆனா அவன் இருதயத்துக்குள்ள வரக்கூடிய என்னென்ன விஷயம்லாம் உன்னை தீட்டுப்படுத்தும் இயேசு சொன்னார். தீட்டு, தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய், அக்கினி கடலுக்கு போவாய். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன், அதாவது இயேசுக்குள்ள வந்தவன் இப்படிப்பட்ட பாவம் செய்தான்னா அவனை விட்டு விலகு, அவனோட புசிக்காத, அவன் கூட இருக்காதுன்னு சொல்லி இருக்கு. அர்த்தம் என்ன? அவனோடு கர்த்தருடைய பந்தி ஆசரிக்க கூடாது,
அவன் பந்திக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இப்படி நிறைய பட்டியல் இருக்கு, பாவங்களின் பட்டியல். தனித்தனி வசனங்கள்ல பாவத்தை பற்றி சொல்லி இருக்கு. இந்த பாவம் என்று சொல்லப்படுகிற அத்தனையும் விட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? முதல்ல பாவத்தினால நிறைஞ்சுதான் இருந்தோம். இயேசுவுக்குள் வந்த பொழுது அவர் ரத்தத்தினால் கழுவி நம்மளை என்ன பண்ணாரு? சுத்தமாக்கினார். இனி திரும்ப அந்த பாவத்தோட போய் ஒட்டக்கூடாது, அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில ஒட்டக்கூடாது. அதுக்கு தான் விட்டு விலகு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி துருபதேசங்களை விட்டு விலகு. கள்ள உபதேசம் வசனத்தின் சத்தியத்துக்கு மாறா இருக்கிறது, அடிப்படைகளுக்கு மாறா இருக்கிறதா, அதை விட்டு கம்ப்ளீட்டா விலகுங்க. அவனை உன் வீட்டில் கூட ஏற்றாத, வந்தனம் கூட சொல்லாதேன்னு இருக்கு. அவன் அழகான டிராக்டையும் தூக்கிட்டு வருவான், அழகான அட்ராக்டிவாக புக்லெட்ஸையும் தூக்கிட்டு வருவான். உங்களுக்கு இதுவரை நீங்க கேட்டுறாத பலதை பைபிள்ல இல்லாததை சொல்லுவார். நீங்க அப்படி மயங்கிடுறது. ஏன்னா அவங்கிட்ட ஒரு வஞ்சக ஆவி இருக்கு, அதுதான் அவனையே வஞ்சித்து வச்சிருக்கு. அவன் மூலம் உங்களையும் வஞ்சிக்க பார்க்கும். அப்ப இது சம்பந்தமான சகலத்தை விட்டு விலகுங்கள்னு சொல்லுது. விக்கிரகம், பாவம், துருபதேசம். அடுத்து பாருங்க, உலகம். உலகம்னா என்ன? லௌகீகமாகிய உலகத்தை விட்டு விலகுங்கள். பைபிள் நிறைய சொல்லுது அதை பற்றி. லௌகீகமாகிய உலகம், இந்த பூமி உருண்டையாகிய உலகத்தை விட்டு விலக சொல்லல, மனுக்குலமாகிய உலகத்தை விட்டு விலக சொல்லல. ஆனா மனுஷனுடைய உள்ளத்துல குடியேறக்கூடிய ஒரு உலகம் இருக்கிறது, அதைத்தான் லௌகீகமாகிய உலகம்னு சொல்றேன். பிரசங்கியில சொல்லி இருக்கு, மனுஷனுடைய உள்ளத்தில் உலகத்தை வைத்தீர்னு சொல்லி இருக்கு. அப்ப உள்ளத்துக்குள்ள ஏது உலகம் குடியேறுது? அதுதான் நம்ம அழிக்கக்கூடிய உலகம். கப்பல் தண்ணியில போகும், அதே மாதிரி நம்ம வாழ்க்கை உலகத்துல வாழும், தப்பு இல்லை. ஆனா கப்பலுக்குள்ள தண்ணி ஏறுனா கப்பல் முழுகும். அதே மாதிரி உள்ளத்துக்குள்ள உலகம் யாருன்னா நம்ம விசுவாச கப்பல், விசுவாச வாழ்க்கை கவிழும். இதுலதான் கவனமா இருக்கணும். உலகத்தினுடைய காரியங்கள் எது நம்மை கவர்ச்சிக்கிறது, எது நம்மை இழக்கிறது? மண்ணாசை, பணாசை, பொருளாசை, பலவிதமான பதவி ஆசைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளது. பொருளாசைகள் இவைகள் இழுத்து இன்னைக்கு அநேகரை கெடுத்து கொண்டிருக்கிறது. இவைகளை விட்டு விலகு. ஆடம்பர மோகங்கள், இதுக்கு தான் பைபிள் பல இடங்கள்ல திட்டமா சொல்லுது. வஸ்திரம் ஒழுங்கா இருக்கணும், தலைமுடி கூட ஒழுங்கா இருக்கணும், நகை ஆபரணங்கள் வேண்டாம். இதெல்லாம் பைபிள் எதற்கு சொல்லுகிறது? உலகத்தில் ஆசை வைக்காது, உலகத்து பின்னால போகாது, இவைகளை விட்டு விலகு. அது பிறகு ஒழுங்கற்றவர்களை விட்டு விலகுன்னு சொல்லுது. துன்மார்க்கனை விட்டு விலகணும், பாவியை விட்டு விலகணும், பரியாசக்காரனை விட்டு விலகணும், நாங்கள் சொன்ன உபதேசத்துக்கு மாறாக ஒழுங்கற்று நடக்கிறவனை விட்டு விலகு என்று பல இடம் சொல்லுகிறது. இந்த 5 விஷயங்கள், 5 தலைப்பை மறக்காதீங்க. விக்கிரகங்கள், பாவங்கள், துருபதேசங்கள், உலகம், லௌகீக உலகம், ஒழுங்கற்று நடக்கிறவர்கள். இந்த 5 கூட்டங்களை விட்டு விலகுன்னு ஏராளம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பதான் நீ ரட்சிக்கப்படுவாய். இல்லைன்னா குளத்திலிருந்து காப்பாற்றி பழையபடி குளத்துல போடுற மாதிரி ஆயிடும், கடல்ல இருந்து மீனை பிடிச்சு கடல்லே விடுற மாதிரி ஆயிடும். ஆனபடியினாலே மனம் திரும்புங்கள், மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள், பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுங்கள், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தமாகுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த பேசிக்க மறந்துடாதீங்க. சரி, நம்ம பாயிண்ட்ல வருவோம். இப்போ நாம் அந்த பரலோகத்தினுடைய வெளிப்பாடுகள், வருங்காரியங்களை குறித்த தெளிவுகள், இதெல்லாம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் உலகத்துல சில மனிதர்களுக்கு ஆண்டவர் அந்த வரங்களை கொடுத்து அவர்களை கொண்டு பைபிள்ல எழுதி தந்திருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். யோவான், பவுல் போன்ற வெளிப்பாடு பெற்றவர்களை கொண்டு எழுதி தந்திருக்கிறார். இவைகளை இந்த காலத்தில் வாழுகிற நாமும் அறியணும். அதற்காகத்தான் உனக்காக அந்த பரலோகம் திறக்கிறது, அந்த வாசல் உனக்காக திறக்கிறது. நீ உலக அறிவினால் அறிய முடியாதவைகளை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. இதற்கு பரிசுத்த ஆவியினுடைய ஒரு நிரப்பப்படுதல் மிக மிக கட்டாயம் தேவை. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பல வரங்களை நமக்கு தருகிறார். விசுவாச மக்கள், தேவ ஊழியர்கள் இந்த ஆவியின் வரங்கள் மேல் தாகம் கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நான் இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், வருங்காரியங்களை அறியணும், பரலோக மேன்மைகளை நான் அறியணும். இதெல்லாம் அறிஞ்சாதான் நம்ம ஓட்டம் வெற்றியும் மகிழ்ச்சியுமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடுகள் இல்லாம சும்மாயே வருஷக்கணக்கா அப்படி வாழ்ந்துட்டு போனா கடைசியில கடமை வாழ்க்கையா மாறியாச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு
கிறிஸ்தவ ஜீவியம் விசுவாச பாதை என்பது என்னதான் மாறிடுச்சு? உண்மையை சொல்லுவோம், என்னதான் மாறிடுச்சு? கடமை கடமை கடமை. சர்ச்சுக்கு வரணும், போனோம், அதை செய்யணும், இதை செய்யணும், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா யாருக்கு இந்த வாசல் திறக்கப்பட்டு ஆவியிலே பல ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறோமோ ஆசை ஆசையா வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது அறிய அறிய அவ்வளவு தாகம், அறிய அறிய அவ்வளவு ஆசை. அப்போ இன்னும் நம்முடைய ஓட்டம் பலமா இருக்கும், உறுதியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், இன்னும் தாகத்தோடு ஓட முடியும். அல்லேலூயா. அதனால சபையே, நீ பிரவேசிக்க வேண்டிய அடுத்த வாசல் இந்த டோர் ஆஃப் ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு என்கிற வாசலுக்குள் கட்டாயம் பிரவேசிக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுவரை வாஞ்சிக்காட்டாலும் இப்ப அல்லேலூயா சொன்னது கூட ஒரு மாதிரி பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, இனியாவது வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அல்லேலூயாவே இப்போ அப்படி ஒரு பிராக்டிஸா மாறிடுச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் உலகத்தில் அதை அடையணும், இதை அடையணும், பணம், பொருள், அந்த வீடு, இந்த பங்களா, அந்த என்ன வாகனம், அப்புறம் அந்த தோட்டம், அதெல்லாமா ஒரு விசுவாசியினுடைய தேட்டம்? அங்கே ஃபெயிலியர் ஆகி போச்சே மொத்தம். அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் வரும்போது விஜயன் பாஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார், அதெல்லாம் எப்படி கிடைக்கும் நமக்கு? நம்ம தேடி ஓட வேண்டாம். அது என்ன செய்யும்? கூட கொடுக்கப்படும். நம்ம தேட வேண்டியது எது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அடுத்தது அவருடைய நீதி, அவருடைய வசனத்தை, நீதியை தேடுங்கள். அப்பொழுது அதுவும் கிடைக்கும், கூடவே இதுவும் கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உல்டா புல்டா மாறி போச்சு, தலைகீழா மாறி போச்சு. விசுவாசிகள் ஜபம்னாலே அதை தாரும், இதை தாரும், எதை தாரும், முழுசும் பூமியில் உள்ள விஷயம். ஒரு காரியம் கூட பரலோகத்தில் உள்ள விஷயம் கேட்க மாட்டாங்க. எனக்கு உங்களை காண்பீங்கப்பா, இந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்கப்பா, நான் இனி எப்படி வாழணும்ப்பா, இதெல்லாம் வரவே வராது. பணத்தை தாரும், பொருளை தாரும், படிப்பை தாரும், வேலையை தாரும், இதான போயிட்டு இருக்கு. இன்றைக்கு நமக்கு இந்த வாசல் வழியா ஒன்று பிரவேசிப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வாசலுக்குள் வந்து பிரவேசிப்போம். வெளிப்பாடுகள், இதுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பரிசுத்த ஆவியின் உதவியோடு பைபிள் வாசிக்கணும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. பைபிள் எல்லாரும் வாசிக்கலாம், ஆனா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று, அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பைபிள் நமக்கு தந்தவர். எத்தனையோ மக்களை கொண்டு எழுத வச்சு அழகா நமக்கு தந்தவர். The author of the Bible is the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரே இந்த வேத புத்தகத்தின் ஆக்கியோன். எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமா. அப்ப அந்த ஆக்கியோனே நமக்கு உதவி செய்து படிச்சு தரும் பொழுது எவ்வளவு அழகா நமக்கு புரியும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கிறது, யாரோ எழுதின டெக்ஸ்ட் புக், அதை வாசித்து படிச்சு ஒரு டீச்சர் நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. ஆனா அதை எழுதின அந்த எழுத்துக்காரரே நமக்கு டீச்சரா வந்துட்டாருன்னா அந்த புக்கில் இருக்கிறது அவ்வளவும் அழகா உள்ளபடி சொல்லி தருவார். ஆமென். அதுதான் நாம பெற்ற பாக்கியம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவரை பயன்படுத்தணும். பைபிளை திறந்த உடனே அப்பா சொல்லி தாங்கப்பா, சொல்லி தாங்கப்பா, இதை நடைமுறைப்படுத்துங்க. இந்த மாதிரி நான் சொல்ற விஷயத்தை மனசுக்குள்ள ஆக்குங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்தே பைபிள் படிக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை திறந்தோனால கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அப்பா உங்க வார்த்தையை சொல்லித்தாங்க, நான் அறிய வேண்டியதை எனக்கு அறிய வைங்க, உங்க வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணிட்டு படிங்க. வெறும் வசனம் அல்ல, அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற சத்தியம் வெளிப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது எங்களுக்கு பாஸ்டர்மாருக்கு மட்டும் இல்ல, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அதை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். அதை நாம விரும்பணும். அந்த வசனத்தின் வெளிப்பாடுகள், வியாக்கியானங்கள், வசனத்தின் சத்தியத்தினுடைய அழகான ஆழங்கள், இதை மக்கள் அறியணும். அதனால வசனத்தை வாசிக்கணும், வியாக்கியானங்களை கற்றுக்கொள்ளணும், அதுல இருந்து தேவ ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். நீங்க எத்தனை பேர் ஆசையோட படிக்க ஆரம்பிச்சீங்களோ, ஆவியானுடைய உதவியை நாடி 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 நீங்க படிக்கிறீங்களோ பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு பைபிளை திறந்தாலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவ்வளவு அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும் பொக்கிஷங்கள். அல்லேலூயா. சில நினைக்கிறீங்க ஒரு காலத்துல இப்படி இருந்து பார்த்துக்கிடுங்க, இப்போ மங்கி மங்கி மங்கி
என்னமோ வாசித்தங்க மூடி வைக்கிறேன் பார்த்துக்கிடுங்க. நீங்க இதை யோசித்ததே ஒரு பெரிய பாக்கியம். உணர்வு வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இதிலே உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு என்னாச்சு? எல்லாருக்கும் கையில் எடுத்து வச்சு வாட்ஸ்அப்ல என்ன செய்தி வந்திருக்கு, ஃபேஸ்புக்ல என்ன வந்திருக்கு, டிவி சேனல்ல போடு, இஸ்ரேல்ல என்னாச்சு, ஈரான்ல என்னாச்சு. ஐயோ, உனக்காக சுட சுட செய்தி இங்கே இருக்கே. முதல்ல இதை வாசித்துட்டு பிறகு உலக செய்தியை பார். அப்பதான் உலகத்துல என்ன நடக்குன்னு ஆவியானவர் இதன் மூலம் சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்கு? ஆமேன். கண்டிப்பா இன்னையில இருந்து சிலர் சொல்ல, நாளையில இருந்து இதை செய்வேன், செய்யவே மாட்டேன். அதனாலதான் நான் சொல்றது, எப்ப இருந்து செய்யணும்? செய்யறத இன்னைக்கு ராத்திரியே செய்ய தொடங்கினா தான் பிராக்டிஸ்ல வரும். அல்லேலூயா. அதனால இனி பைபிள் வாசிக்கிறது தனியா வாசிக்க மாட்டோம். யாரோட சேர்ந்து வாசிப்போம்? ஆவியானவரோடு. அல்லேலூயா. அழகா சொல்லி தருவார். அதே மாதிரி ஜெபம் பண்ணும் பொழுதும் கர்த்தரோடு பழகுங்கள், கர்த்தரோடு பேசுங்கள். அதாங்க ஜெபம். நம்ம ஜெபம் பழகி 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 அதுவும் கடைசியில் என்னாச்சுன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு சிஸ்டம் மாதிரி, அது பழகி போன ஒரு இது மாதிரி அப்படியே ஆயாச்சு. ஜெபம் எல்லாம் வாயில வரும், ஆனா சிந்தனை அங்க போகாது. சிந்தனை வேற எங்கேயோ தான் இருக்கும். அப்ப அந்த ஜெபம் அங்க போகாது இல்லையா? ஜெபம் அங்க போகணும்னா நம்ம சிந்தனையும் அங்க போகணும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும். ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நல்ல பரிசுத்த ஆவியில ஜெபிக்க பழகணும். நீங்க பரிசுத்த ஆவியில ஜெபிக்கிறதுனாலே சிலர் நினைக்கிறது அந்நிய பாஷா ஆவியில நரம். அது மட்டும் இல்ல, அது ஒரு பகுதி. அமைதியா இருந்தும் பரிசுத்த ஆவிக்குள்ளாகி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க பஸ்ல பலரோடு பயணம் செய்யும்போது பக்கத்துல இருக்க ஆளுக்கு தெரியாத அளவிலும் அமைதியா இருந்து பரிசுத்த ஆவிக்குள்ளாக தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க முடியும். இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தருவார். நம்ம சிந்தனைகளை ஆவியானவரோடு பகிர்ந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைகள் நமக்கு மேன்மை அடையும் பொழுது அங்கே ஆவியின் வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆவியானவரோடு நல்லா நம்ம இடம் கொடுக்க தான், அவரோடு பழக தான் பாருங்க, நமக்கு அந்த ஆவியின் வரங்கள் ஆட்டோமேட்டிக்கா வரும். அது நம்ம எங்க இருந்து வருத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை படிச்சு சொல்ற விஷயம் அல்ல. இது வரம் என்பதுக்கு அதுக்கு பேரே கிஃப்ட். கிஃப்ட்னாலே ஒரு லாயக்கு இல்லாத தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்கறது தானே கிஃப்ட் இல்லையா? மற்றது பரிசு இல்ல, கேடகம் பரிசு அதெல்லாம் என்னது, ஒருத்தன் பயங்கரமா ஸ்போர்ட்ஸ்ல ஜெயித்துட்டா அவனுக்கு வெற்றிக்கு பரிசு. இது அப்படி இல்லை. இது நம்ம ஒன்னும் செய்யல, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். இதுதான் வரம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வரங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உண்மை. ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது வெறுங்கையாய் வருவதே இல்லை. உங்களுக்குன்னு சிலதை வச்சிருக்கிறார். அதை ஒவ்வொரு கட்டத்தில் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அது வெளிப்படணும்னா நீங்க முதல்ல ஆவியானவரோட இருக்கணும். அல்லேலூயா. புதிய மொபைல் போனை வாங்கிட்டு வந்துட்டிய, அவன் சொல்லுவான், இத்தனை மணி நேரம் முதல்ல சார்ஜில் போடுங்க, பிறகு யூஸ் பண்ணுங்க. நமக்கு ஆத்திரம், அதை அவ்வளோ நேரம் சார்ஜில் போடுவதில்லை. எடுத்த உடனே யூஸ் பண்ணா எவ்வளோ நேரம் யூஸ் ஆகும்? 5 நிமிஷத்தில் காரியம் முடிஞ்சிடும். அப்படிதானே? அதனால சார்ஜில் போட வேண்டிய நேரம் சார்ஜில் போட்டு அப்பப்போ திரும்ப சார்ஜ் பண்ணி 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 அப்படி வந்தா தான் அந்த ஸ்மார்ட் போன் கரெக்டா ஒர்க் ஆகுது. இதே மாதிரிதான் ஆவியின் வரங்கள். ஆண்டவர் எனக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்காரு, எனக்கு எல்லாம் தருவார். ஆனா ஒரு நேரம் நான் கர்த்தரோட சார்ஜ் ஆக மாட்டேன், கர்த்தரோட கனெக்ட் ஆக மாட்டேன், கர்த்தரோட என்ன செய்ய மாட்டேன், சார்ஜ் ஆக மாட்டேன்னா எப்படி அந்த வரங்கள் வெளிப்படும்? இன்றைக்கு ஆவியானவரோடு நெருங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பரலோக வாசலுக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆராதனை, வேத வாசிப்பு, ஜெபம், ஆராதனை என்பது மிக அடிப்படை, மிக மேன்மையான விஷயங்கள். ஆராதனை என்பது துதிக்கிறது, பாடுறது, கர்த்தரை புகழுகிறது, கர்த்தரை கொண்டாடுகிறது, கர்த்தரோடு நமக்கு தந்த சாட்சிகளை வெற்றிகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்துறது என்று எல்லாம் இணைந்ததுக்கு பேர் தான் ஆராதனை. அல்லேலூயா. தனிமையிலிருந்து ஆராதிக்க பழகணும். எல்லா தெய்வ மக்களும் தனிமையில கொஞ்ச நேரம் ஆராதிக்க பழகிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் கூடி வருகிற சபையினுடைய ஞாயிறு ஆராதனை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆகுது? எல்லாரும் உள்ள வந்த பிறகுதான் ஆராதனையிலே அப்படியே வரார்.
வீடுகளிலே அடிக்கடி ஆராதிக்கிற பழக்கம் இருந்தால், குடும்ப ஜெபத்திலே ஆராதிக்கிற பழக்கம் இருந்தால், சபை ஆராதனை ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படியே மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த ஆராதனையில பெரிய தேவ மகிமை வெளிப்படும். நம்ம உள்ளான விடுதலை உண்டாகும், உள்ளான மகிழ்ச்சி உண்டாகும், உள்ளான சமாதானம் உண்டாகும், உள்ளான தேவ ஐக்கியம் பலமாக இருக்கும். அல்லேலூயா. சோ இந்த 3 காரியங்களில் ஆவியானவர் நம்மை உருவாக்குவாராக. ஜெபம் பண்ணாதவங்க கிடையாது, பைபிள் வாசிக்காதவங்க கிடையாது, நீங்க ஆராதிக்காதவர்களும் இல்லை. ஆனால் இது 3ம் ஆவிக்குள்ளாக செய்யுங்கள். ஆவியானுடைய பலத்தோடு செய்யுங்க, ஆவியானவரோட சேர்ந்து செய்யுங்க. அங்கதான் இந்த நான் சொன்ன பரலோக வாசல் உங்களுக்கு திறக்க போகுது. அல்லேலூயா. சோ இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். முக்கியமாக இந்த வசனத்தின் ஆழங்கள் அவைகள் நமக்கு வெளிப்படும் பொழுது நாம் அறிய வேண்டிய எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை நாம் அறியணும். மறைபொருள்கள் கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள, தெரிந்தவள் சேர்ந்து பாடுவோம், நன்கு புரியும்படி கண்களையே தினமும் திறந்தருளோ. தேவனே, எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே, உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே, உம்பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது ஒரு வாசல் இதே வசனம்தான். வெளிப்படுத்தல் 4:1. பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இங்கே ஏறி வா என்று ஒரு சத்தம் தொனித்தது. இது டோர் ஆஃப் ரெவலேஷன் குறித்து சொன்னது என்றும் சொன்னேன். அது மட்டுமல்ல, இது இயேசுவின் ரகசிய வருகையில் தேவ மக்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதையும் இது காட்டுகிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு காலத்தின் காரியத்தையும் அடுத்த காலத்தின் காரியங்களையும் இணைத்து சொல்லுகிறது. பல இடங்கள்ல நம்ம படிக்கிறோம். அதே போல இதையும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலே தேவ சமூகத்தில் இருக்கிற அனுபவத்தை அங்க சொல்லி இருக்கு. அப்ப ஏறிவா காண்பிப்பேன் என்று சொல்லும் பொழுது, ஏறி போகிற சபை அங்கே அனுபவிக்க போற காரியத்தை குறித்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அப்படியே 6ஆம் அதிகாரத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இப்ப இந்த வாசல், பரலோக வாசல், சபை பிரவேசிக்க வேண்டிய இந்த வாசல், ஆட்டுக்குட்டியானவரின் மணவாட்டியாக நாம் பிரவேசிக்க வேண்டிய வாசல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த உலகத்திலே இயேசுவுக்குள் வந்தோம், அதுதான் சபை. இயேசுவுக்குள் பிரவேசித்தவர்கள் நாம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் இனி அனுபவிக்க போற காரியங்களை குறித்த வெளிப்பாடுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும் சொன்னேன். அடுத்தது என்னைக்கும் வெளிப்பாடல்ல, இனி நேர்ல போய் காண வேண்டும். அல்லேலூயா. நாம் அறிந்தவைகளை நமக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை கண்ணால காணணும், கையால தொடரணும், நம் வாழ்வால அனுபவிக்கணும். அது சந்தோஷம் தானே? தோத்திரம். ஆமா, உங்க நிலைமையை கரெக்டா வெளிப்படுத்துறிய பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிலைமை பரிதாபம். கர்த்தர் இரக்கம் செய்து எல்லாரையும் உயிர்ப்பிப்பாராக. அல்லேலூயா. சொன்ன உடனே சிலருக்கு அப்படியே அப்ளிகேஷன் போட்டுனே என்ன ஆகும், அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, அது நடக்குமா, இது நடக்குமா, சொத்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கே, அப்படித்தானே வந்தது பட்டு பட்டுன்னு நினைவு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம ஜெயித்து ஆகணும். ஒரு இமை பொழுதில் எக்காலம் தோணிக்கும். பட்டுன்னு என்ன செய்திடணும்? பட்டுன்னு என்ன செய்திடணும்? பறந்து போயிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது இல்லைன்னா இந்த ஓட்டமே வீண்.
இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. பாட்டு பாட வேண்டிய அவசியம், பைபிள் வாசிக்க வேண்டிய அவசியம், ஆவியில நிரம்ப வேண்டிய அவசியம், சாட்சியா வாழ வேண்டிய அவசியம் உண்டா? எதுக்காக இந்த பாடெல்லாம் படுறோம்? எக்காலம் தொனிக்கும் பொழுது என்ன செய்யப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்படணும். சரி, நான் சுருக்கமா சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எங்க வரப்போகிறார்? அவர் இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில், பரலோகத்தில். அங்கே இருந்து தூதர்களோடு கூட ஆகாயத்தில் வருவார். எங்க வருவார்? இது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வருவார். எக்கால துணியோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் அவர் என்ன செய்வார்? ஆகாயத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா இயேசுவுடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இதுதான் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது. இதுதான் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். ரகசிய வருகை என்ற வார்த்தை பைபிள்ல இல்லை. எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர் என்கிற வார்த்தை தான் பைபிள்ல இருக்கு. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருந்து அவர்கள் ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பார்கள். ஒரு இமைப்பொழுதில் அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்மை ஆகாயத்தில் சேர்த்து அப்படியே பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். ஆமென். அவர் நம்மை அந்த பரலோக வாசல், அதான் இங்க சொல்லி இருக்கு, பரலோகத்தில் திறந்திருக்கிற வாசலை கண்டேன், அதுக்குள்ள கொண்டு போய் பிதாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மை கொண்டு நிறுத்துவார். 7 ஆண்டுகள் அங்கே இருப்போம் பரலோகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த வெளிப்படுத்தல் 4, 5, 6 எல்லாம் அதை ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க எனக்கு எல்லாம் சொல்ல டைம் இருக்காது. அப்போ 4ஆம் அதிகாரத்தில் பிதாவானவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்குது. அந்த 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடி கோடி தூதர்கள் எல்லாம் இருப்பது அங்கே சொல்லி இருக்கு. அதுல முக்கியமா அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் சமூகத்தில் கிட்ட வந்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பாருங்கள், அதை குறித்து தானியேல்ல சொல்லும் பொழுது, தானியேல் 7ஆம் அதிகாரம் அங்கே 9ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, சிங்காசனங்கள் வைக்கப்பட்டதை நான் பார்த்தேன், நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அதான் பிதாவானவரை குறிக்கிற வார்த்தை. நீண்ட ஆயுசுள்ளவர் எங்க வீற்றிருந்தார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத கண்டேன்னா அவரை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருக்கு. அடுத்தது 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அல்லேலூயா. இதான் இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் ஆகாயத்தின் மேகங்களில் இறங்கி தம்முடைய மணவாட்டியை பூமியில் இருந்து எடுத்து தன்னோடு சேர்த்து கொண்டு இப்பொழுது அவர் நீண்ட ஆயுசுள்ளவருடைய சமூகத்தில் கொண்டு வரப்பட்டார். இது அந்த நாம எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 ஆண்டுகள் பரலோகத்தில் அனுபவிக்க போகிற அந்த நிகழ்ச்சிகளில் ஒன்று. இயேசு கனப்படுத்தப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்னாச்சு? இந்த இயேசு அவர் பிதாவின் சமூகத்தில் வந்து செய்த காரியம், வெளிப்படுத்தல் 5:7. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இங்கே நாம் இயேசுவுக்குள் பிரவேசித்து, இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்து, அவருடைய வெளிப்பாடுகளின் வாசல் வழியாய் பிரவேசித்து அந்த அனுபவத்தில் வாழ்ந்து தகுதிப்பட்டு ஆயத்தமாகி இருக்கும்போது இயேசு வருகையில் இயேசுவோடு நம்மை சேர்த்து கொள்ளுவார். நாம் பரலோகத்திலே இயேசுவோடு கூட செல்லுவோம். சென்ற உடனே அங்கே பிதாவானவர் இயேசுவை கனப்படுத்துவார். இயேசு பிதாவின் கையில் இருந்து அந்த முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அதை வாங்குவார். வாங்கிவிட்டு ஒவ்வொரு முத்திரைகளாய் உடைப்பார். அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரைகள் இருக்கும், 7 seals. அந்த 7 முத்திரைகளை இயேசு ஒன்னொன்னா உடைப்பார்.
ஃபர்ஸ்ட் முத்திரை உடைச்ச உடனே என்ன நடக்கும்? இதெல்லாம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கு. உடனே அந்தி கிறிஸ்து புறப்படுவான், பூமியில் ஆட்சியை பிடிப்பான். இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி 7 முத்திரைகளை உடைப்பார். 7ஆம் முத்திரையை உடைச்ச உடனே 7 தூதர்கள் எக்காலம் ஊத ஆயத்தமாவார். அதுக்கு பிறகு அந்த 7 தூதர்களும் வரிசையா எக்காலம் ஊதுவாங்க. உடனே பூமியில என்னென்ன நடக்கும் அதுவும் இங்க எழுதப்பட்டிருக்கு. தொடர்ந்து 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின உடனே பரலோகத்தின் தேவாலயத்தின் பலிபீடத்தில் இருந்து அந்த அந்த பவுல்ஸ், கோபகலசங்கள், அதை 7 தூதர்கள் 7 கோபகலசங்களை எடுத்துட்டு வருவார். அதை ஒவ்வொன்றாய் பூமியின் மேல கொட்டுவார்கள். இந்த 7வது கோபகலசம் கொட்டுகையில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி முடிவடையும். அல்லேலூயா. அப்ப இந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் பிதாவினிடத்துல கையில் இருக்கிறது. இந்த 7 வருடங்கள் பூமியில என்ன நடக்கணும் என்பதுதான் முத்திரை போட்டு வச்சிருக்கு. அதை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியும் காட்டி இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து ஒருவரே வாங்க தகுதி உள்ளவர். அவர் அதை வாங்கி ஒவ்வொரு முத்திரையா உடைச்சி, அடுத்தது 7 எக்காலங்கள், அடுத்தது 7 கோபகலசங்கள். இவ்வளவு காலகட்டத்திலே இந்த 7 ஆண்டுகள் கீழே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடைபெற்று முடிவடையும். நாம அந்த 7 வருஷம் பரலோகத்துல கர்த்தரோடு இருப்போம். சோ கர்த்தரோடு இருக்கும் பொழுது நடக்கிறது தான் ஒன்று, இயேசு கனப்படுத்தப்படுகிறார், முத்திரை உள்ள புத்தகத்தை வாங்கி உடைக்கிறார். அடுத்தது அவர் செய்கிற இன்னொரு வேலை மத்தேயு 10:32, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அது அப்ப செய்வார். அந்த 7 ஆண்டுகளிலே அவரை பிதா கனப்படுத்துவார். அவரது புஸ்தகத்தை வாங்கி உடைக்க ஆரம்பிப்பார். அடுத்ததாக நம்ம ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து பிதாவானவருக்கு முன்பாக நிறுத்தி, தூதர்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நாம் ஒவ்வொருவரை பற்றி இயேசு அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு உலகத்துல புகழ்ச்சி பாராட்டு, நம்மளை பற்றி ஒரு சாட்சியின் வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படாதீங்க. இயேசுவின் வாயினால் நமக்கு நிறைவாய் சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது, நம்மளை பற்றி அடுத்தவன் சொல்ற புகழ்ச்சியை கேட்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நாம இயேசுவை பற்றி அறிக்கை பண்ண ஆசைப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. பூமியிலே என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பிதாவுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? அறிக்கை பண்ணுவேன். இது நடக்கும், இது நடக்கும். ஒவ்வொருவரையாய் பெயர் சொல்லி அழைத்து, இதன் அடிப்படையில் பாடப்பட்டதுதான் பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே நான் ஒரு அங்கத்தீனனாக காண வாஞ்சிக்கிறேனே, நாதா நான் ஒரு அங்கத்தீனனாக. இந்த அடிப்படையில் பக்தன் பாடினதுதான். ஒவ்வொருவரையும் பவனி போல அங்க கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையா நிறுத்தி இயேசு அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. அதோடு கூட நமக்கான பலன்களை தருவார். வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. நமக்கு பேர் சொல்லி அறிக்கை பண்றது மட்டும் இல்ல, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்வுக்குரிய பலன்களை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பொதுவா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கு, நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும்னு. அது என்ன நியாயாசனம்னா, அதுக்கு பேர் கிரேக்க பாஷையில பீமா என்பது. பீமா சீட் என்பது அது ஒரு நியாயாசனம் என்று சொல்லுவதை பார்க்கிலும் பரிசளிப்பு மேடை என்று சொல்லலாம். பரிசளிப்பு மேடை. அப்ப நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது இல்லையா? நாம ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு, அவர் ஆவியினால தாகம் தீர்க்கப்பட்டு, அவர் வசனத்தின் சத்தியத்தில் நடந்து அங்க எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். திரும்ப நம்மளை கொண்டு எதுக்கு நியாயம் தீர்க்கணும்? நியாய தீர்ப்பு அல்ல. அந்த பீமா சீட்ல இயேசு உட்கார்ந்து நமக்கு நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை தருவார். அல்லேலூயா. இதுதான் அந்த நிகழ்ச்சி. இதெல்லாம் அந்த 7 ஆண்டுகள் நடக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சிகள். நமக்கு வேத வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டதன்படி சொல்லுகிறேன். அடுத்தது பாருங்கள், ஸ்தோத்திரம். அங்கே நடக்கிற அந்த ஒட்டுமொத்தமான 7 ஆண்டு நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 19:9 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே
சொன்னான். அப்ப இந்த 7 வருட நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ மக்கள் ஒரே வார்த்தையில் சொன்ன மணவாட்டி ஆகிய நாம் இயேசுவோடு பிதாவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய 7 ஆண்டுகளுக்கு பேரு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. கல்யாணம் அல்ல, அது உருவகம், உவமை. ஒரு கல்யாணம்னா ஒரு மணமகனோடு ஒரு மணமகள் சேர்க்கப்படுறா. அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு 7 கழிப்புன்னு ஒன்று உண்டு. அதே மாதிரி ஒரு 7 வருடங்கள் இயேசுவோடு சேர்க்கப்பட்ட சபை என்கிற மணவாட்டி, ஒரு ஆள் அல்ல, சபை என்கிற கூட்டத்துக்கு பேர் தான் மணவாட்டி. அவர் உலக பிரகாரமா கல்யாணம் ஒன்றும் பண்ண போறதில்ல. நாம் இயேசுவோடு சேர்ந்து அந்த கூட்டம் இயேசுவோடு இருக்கிறத உவமை பெயரில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துன்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. இந்த அழகான ஒரு அனுபவத்தை நாம் அங்கே அடைவோம். அதே அதிகாரத்திலே 7-8 வசனங்கள் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லி இருக்கு? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அந்த தமிழ் பைபிள்ல அதுல ஒரு வார்த்தை, அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்பதுதான் சரி. கிரேக்க பாஷையிலே கைனே என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கைனே என்றால் மணவாட்டி என்று பெயர். தமிழ்ல மனைவின்னு போட்டிருக்கு. அப்போ இது மணவாட்டி அனுபவம். மணவாட்டியாக இயேசுவோடு சேர்க்கப்பட்டு இயேசுவோடு 7 ஆண்டுகள் பரலோகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம். பொதுவா கல்யாணம் பண்ணா கொஞ்ச நாளைக்கு மணவாட்டின்னு கூப்பிடுவாங்க, பிறகு மனைவின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? செட்டில் ஆன பிறகு மனைவி என்று அறியப்படுவாள். முதல்ல அவ மனைவி தான், கல்யாணத்து அன்னைக்கு அவ மனைவி தான். ஆனாலும் அவளுக்கு பேர் என்ன? மணமகள். அதே மாதிரி நமக்கு ஒரு புதுமை. 7 ஆண்டுகள் இயேசு மணவாளனோடு இருக்கிற அனுபவம். மணவாட்டி கைனே, ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த அனுபவம் நமக்கு உண்டாகும். ஆகவே தேவ மக்களே, இந்த அனுபவத்துக்காக நாம் ஆயத்தமா இருக்கணும். சீக்கிரம் எக்காலம் துணிக்கும், பரலோக வாசல் திறக்கும், இயேசு ஆகாயத்தில் வருவார். நாம் ஒரு இமைப்பொழுதில் அவரோடு சேர்க்கப்பட்டு அந்த வாசல் வழியாய் பிதாவின் சன்னிதானத்தில் செல்ல வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு குறைவில்ல பலனை பூமியே ஒழித்திடுவார். கூடும் நமக்கு குறைவில்ல பலனை பூமியே கொடுத்திடுவார். இயேசுராஜன் வேகம் வாராரே. இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆமென். அல்லேலூயா. 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம். 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 13ஆம் வசனம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. 16ஆம் வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப திரும்ப ஒரு பரலோக வாசல் திறக்குது பாருங்க. இது வெறும் வாசல் அல்ல, பரலோகமே திறந்திருக்க கண்டேன். அல்லேலூயா.
அப்ப சபை இப்ப எங்க இருக்கு? மணவாட்டியாக பரலோகத்தில் இருக்கு, இயேசுவோட இருக்கும். இப்போ முழு பரலோகமே திறந்துருச்சான். அங்கே இயேசு ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி, தேவனுடைய வார்த்தை என்பவர், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பவர் ஒரு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி புறப்படுகிறார். அவருக்கு பின்னால பரலோகத்தின் சேனைகளும் புறப்படுகிறது என்று விளக்கமாய் எழுதியிருக்கிறது. இப்போ தூதர்கள் பரலோகத்தின் சேனை. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நாமளும் பரலோகத்தின் சேனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாலே அங்க என்ன செய்தாச்சு? போயாச்சு. அந்த 7 வருஷம் முடிவில் தான் இந்த சம்பவம் ஆரம்பிக்குது. இயேசு மறுபடி பூமிக்கு வருகிறது, அதற்கு அவர் ஆயத்தமாகிறார். அதனாலதான் முழு பரலோகம் திறக்கிறது. பரிசுத்தவான்களோடு அவர் பூமிக்கு இறங்கி வருகிற அந்த சம்பவத்தை இந்த வெளிப்படுத்தல் 19:11 கீழே படிக்கிற வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப முதல்ல இயேசு பூமிக்கு வரல, ஆகாயத்துல தான் வந்தார். நம்மை எடுத்துக்கொண்டு சேர்த்துக்கொண்டு 7 வருடங்கள் பிதாவின் சமூகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, கீழே அந்தி கிறிஸ்து ஆட்சி. இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை முடித்து தான் 1000 வருடங்கள் இதே பூமியில் ஆட்சி செய்வதற்காக நம்மையும் அழைத்து கொண்டு வெண்குதிரைகளின் மேல் ஏறி பரலோகம் திறந்திருக்க இறங்கி வருவோம். அல்லேலூயா. இதுதான் சபை பிரவேசிக்க வேண்டிய அடுத்த வாசல். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இதிலே நாம் வரும் பொழுது சகரியா 14:4 சொல்லுகிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அல்லேலூயா. முதல்ல ரகசிய வருகையில் ஆகாயத்தில் தான் அவர் பாதம் நின்னுச்சு. இப்ப எங்க வந்து நிக்க போகுது? இதான் 2ஆம் வருகை அல்லது பகிரங்க வருகை. இந்த வருகையிலே இயேசுடைய பாதங்கள் எங்கே வந்து நிற்கும்? சொல்லுங்க. இப்பதானே வாசித்தேன், ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும். அல்லேலூயா. சரி, இந்த ஒலிவ மலையின் மேல் அவர் வந்து இறங்கின உடனே பக்கத்துல அர்மகதோன் என்கிற இடத்திலே அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் பிசாசானவனும் சேர்ந்து அவனுடைய 10 ராஜாக்கள் கூட்டணியை எடுத்து திரளான ஜனங்களை இயேசுவை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக அர்மகதோனிலே கொண்டு நிறுத்துவான். அப்பொழுதுதான் இயேசுவும் மீட்கப்பட்ட அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியாகிய நாமும் சேர்ந்து இறங்கி வருவோம். ஒலிவ மலையில் இயேசு இறங்கின உடனே இந்த யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்தை பற்றி வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதே 19ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் 19:19-21 நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிறது. மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த வலுசர்ப்பம் என்று சொன்னது பிசாசை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியாகிய இன்னொரு மிருகம், அதோடு சேர்ந்து இந்த வலுசர்ப்பமாகிய பிசாசு, 3 சேர்ந்து அவனுடைய ராஜாக்கள் கூட்டணி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அர்மகதோனில் இயேசுவோடு யுத்தம் பண்ணுவார்கள். இயேசு தம் வாயின் பட்டயத்தால் யுத்தத்தை ஜெயிப்பார். அல்லேலூயா. அவர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தத்தை ஜெயிக்கிறவர். வாயின் பட்டயம்னா என்ன? வாயில பட்டயத்தை கவிட்டா வருவாரு? அப்படி இல்லை, வாயின் வார்த்தை. அல்லேலூயா. அதான் வாயின் பட்டயம். அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாமல் பட்டு விழுவார்கள். அதை பற்றி எசேக்கியேல்ல சொல்லி இருக்கு, பல தீர்க்க தரிசனங்கள்ல இருக்கு. மகா பயங்கர இரத்த வெள்ளம் ஓடும் சொல்லி இருக்கு. அவ்வளவு அங்க யுத்தம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை கீழே பயங்கர யுத்தம், எல்லாம் பயங்கரமா பட்டு கிடப்பாங்க. இந்த பறவைகள் எல்லாம் வந்து பல காலம் இவங்க மாம்சத்தை விருந்து சாப்பிடும் சொல்லி இருக்கு. இப்படி ஒரு பெரிய யுத்தத்தை கர்த்தர் அங்கே அர்மகதோனிலே செய்வார். அந்த யுத்தம் முடிந்த உடனே 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல படிக்கிறோம். அந்த யுத்தம் முடிவிலே அந்த அந்தி கிறிஸ்து என்கிற மிருகத்தையும், மிருகம்னா உருவகமா சொல்லியிருக்காம ஒரு ஆளு தான் அந்தி கிறிஸ்து, ஒரு ராஜா. கள்ளத்தீர்க்கதரிசி கூட இருக்கிற ஒரு பெரிய மத தலைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். சப்போர்ட்டா நிப்பா ராஜாவுக்கு. இந்த 2 பேரையும் சேர்த்து அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே போட்டு விடுவார். அவர்கள் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள். இந்த பிசாசானவனாகிய இந்த வலுசர்ப்பத்தை கர்த்தர் பிடித்து 1000 வருடம் பாதாள குழியில் சிறை வைப்பார். அதுதான் வெளிப்படுத்தல் 20 முதல் 2 வசனங்களில் சொல்லி இருக்கிறது. இவ்வளவும் செஞ்சுட்டு 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கடைசி வார்த்தை, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. எவர்கள்?
ஏற்கனவே மணவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நாம் அடுத்தது அந்த 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய முத்திரையை தரிக்காம அவனுடைய சிலையை வணங்காமல் இரத்த சாட்சிகளாய் மரித்த அந்த இரத்த சாட்சி கூட்டம் அவர்களும் உயிரோடு எழுந்து நம்மோடு சேர்க்கப்பட்டு அந்த இரத்த சாட்சி கூட்டமும் முதலாவது உயிர்த்தெழுந்த நாமும் முதற்பலன் உயிர்த்தெழுதல் என்று நமக்கு பெயர். இந்த 2 கூட்டத்தாரும் சேர்ந்து இயேசுவோடு கிறிஸ்துவுடனே 1000 வருடம் இதே பூமியில் அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இதற்காக அந்த வாசல் வழி நாம் பிரவேசிக்க அல்லது கீழே இறங்கி வர போகிறோம். மனதில் புரியுதா? அதான் முக்கியம். இந்த சத்தியங்களை அறிந்து இருந்தால்தான் நாம இன்னும் இயேசுவுக்காக ஓட மோட்டிவேட் ஆகும். அல்லேலூயா. நமக்கு அங்கே 7 வருஷம் பலன்கள், மகிமையான காரியங்கள். அடுத்து திரும்ப பூமியில கூட்டிட்டு வந்து 1000 வருஷம் இதே பூமியிலே அவர் அரசாளுவார், நாம் கூட இருந்து அரசாளுவோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், கடைசியாக இன்னொரு வாசல். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப இன்னொரு வாசல் வழியா சபை பிரவேசிக்கணும். கடைசியில் நகரத்துக்குள் பிரவேசிக்கணும். அது எந்த நகரம்? பரம எருசலேம் என்கிற அந்த நித்திய வாசஸ்தலம். அல்லேலூயா. அங்கே 12 வாசல்கள். அதற்கு அந்த வாசல்கள் வழியாய் சபை உட்பிரவேசித்து அந்த புதிய எருசலேம் பட்டணத்திலே குடியேற்றுவிக்கப்பட்டு காலமெல்லாம் பிதாவோடும் ஆட்டுக்குட்டியானவரோடும் நாம் நித்திய நித்தியமாய் வாழுகிற ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. சபை கிறிஸ்துவுக்குள் வரணும், இயேசுவுக்குள் நுழையணும், பிரவேசிக்கணும். அந்த சபை நான் சொன்னது போல வெளிப்பாடுகளுக்குள், பரலோக வெளிப்பாடுகள், நித்தியத்தின் வெளிப்பாடுகள், தெய்வீக வெளிப்பாடுகள், ஆவிக்குரிய வெளிப்பாடுகள் என்கிற வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும். அந்த சபை இயேசுவின் எக்காலம் தொனிக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக வாசலுக்குள் பிரவேசித்து தேவ சமூகத்துக்கு போகணும். அந்த சபை பரலோகமே திறக்கின்ற அந்த வேளையிலே இயேசுவோடு கூட இறங்கி வந்து பூமியில் அரசாட்சி செய்யணும். அந்த அரசாட்சிக்கு பிறகு 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு வெளிப்படுத்தல் 27ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி 8ஆம் வசனத்துல திரும்ப ஒரு யுத்தத்தை கொண்டு வருவான். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். இப்ப இதுதான் எருசலேம் யுத்தம், கடைசி யுத்தம். இந்த யுத்தத்துக்கு பிசாசானவன் 1000 வருஷம் சிறையில் கிடந்தவன் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சவன அவனை அவிழ்த்து விடுகிறார். உடனே போய் ஆண்டவர் இயேசுவின் கைக்குள்ள இருந்த அந்த மக்களில் ஒரு கூட்டத்தை மாகோகு என்பவனுடைய தலைமையிலே பிடித்து அவனை கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் கோகுன்னு நினைக்கிறேன், மாகோகு தேசத்தான் நினைக்கிறேன். ஒன்னு தேசத்துக்கு பேரு, ஒன்னு ஆளுக்கு பேர். அந்த கோஷ்டி, அந்த ஜாதி, அந்த இனம், அவங்கள தலைமையா எடுத்து கடற்கரை மணலத்துறையான கூட்டத்தை கொண்டு வந்து எருசலேமை சுற்றி விடுறான். இயேசு உள்ள இருப்பார், நாமளும் உள்ள இருப்போம் எருசலேம்ல. அடுத்த வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனம். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பரிசுத்தவான்களுடைய பாளையம்னா நாம தான் பரிசுத்தவான்கள். நம்முடைய பாளையம்னா நம்முடைய குடியிருப்பு. எருசலேமில் கர்த்தர் நமக்கும் குடியிருப்பு வச்சிருக்கிறார். ஆட்சியாளர்கள் ஆட்சியாளரோடு தானே இருக்க முடியும். the camp of the saints, நாம் அங்கதான் கேம்ப் அடிச்சிருப்போம். தமிழ்நாட்டு மந்திரிகள் அவங்களுக்கு அங்க இடம் உண்டு. சென்னையில் அவங்களுக்கு கேம்ப் உண்டு, இடம். அதே மாதிரி இந்தியாவின் மந்திரிகளுக்கெல்லாம் டெல்லியில இடம் உண்டு. அதே மாதிரி 1000 அரசாட்சியில நம்மளுக்கெல்லாம் இயேசு இருந்து அரசாட்சி செய்கிற எருசலேமிலே இடம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, பரிசுத்தவான்களுடைய பாளையத்தை வளைந்து கொண்டான்,
பிரியமான நகரத்தை வளைந்து கொண்டான். இந்த பிரியமான நகரம் தான் எது? எது? எருசலேம். எருசலேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்த அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. இந்த எருசலேம் யுத்தம், பரலோகத்திலிருந்து தேவன் அக்கினி இறக்கி இவர்களை பட்சித்து போடுவார். அல்லேலூயா. அர்மகதோன் யுத்தம், இயேசுவின் வாயின் வார்த்தையால் ஜெயம் எடுக்கப்படும். எருசலேம் யுத்தம், தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும் அக்கினியால் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. சரி, இப்படி ஆன பிறகு 10ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அடுத்தது 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இயேசு பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் அத்தனை பேரையும் உயிரோடு எழுப்பி தன்னுடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயாசனத்துக்கு முன்பாக நிறுத்தி நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும், ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாகிய கர்த்தருடைய வேத புஸ்தகம் திறக்கப்படும். இந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின்படியே ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்ப்பார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாத அத்தனை பேரையும் அக்கினி கடலிலே தள்ளி போடுவார். அவர்கள் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இதுதான் இறுதி நியாய தீர்ப்பு. அதுக்கு பிறகு 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். இந்த பழைய வானம் பழைய பூமியை அகற்றிவிட்டு ஒரு புதிய வானம் புதிய பூமியை தேவன் கொண்டு வருகிறார். அதிலே தான் 2ஆம் வசனம், யோவான் ஆகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாயிருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த பட்டணம் பரம எருசலேம் அல்லது புதிய எருசலேம், இது பரலோகத்திலே உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்பவும் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்? யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ண போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை அங்கே என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன் சொன்னார் இல்லையா? அந்த பட்டணம் தான் அந்த வாசஸ்தலம். அதான் நித்திய வாசஸ்தலம். அது பரலோகத்திலே இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா எந்த அளவுக்கு இயேசுவுக்குள் வளருகிறதோ அந்த அளவுக்கு உங்க வாசஸ்தலமும் அங்கே கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளவு கிரியை செய்கிறீர்களோ அந்த அளவு அந்த வாசஸ்தலமும் மகிமையாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆமென். இப்போ இந்த கடைசியில புதிய வானம் புதிய பூமி வந்த உடனே யோவான் பார்க்கிறாரு, அது இறங்கி வருகிறது. பரலோகத்திலிருந்து என்ன பண்ணுதான்? இறங்கி வருகிறது. இறங்கி வருகிறது. அந்த நகரத்தை பற்றி தான் 21, 22 ஆகிய அதிகாரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்துக்குள் நம்மை அவர் குடியேற்றுவிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நகரத்தை காட்டும் பொழுது வெளிப்படுத்தல் 21:9 பார்க்கிறோம், பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி 10ஆம் வசனத்திலிருந்து பார்த்தா இந்த நகரத்தை காண்பித்தான். அல்லேலூயா. அன்றைக்கு மணவாட்டி, இன்றைக்கு நித்திய வாசஸ்தலத்துக்குள்ள போகும்பொழுது என்ன பெயர் கொடுத்திருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய மணவாட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கைனே என்று சொல்லப்பட்டது, இங்கே கைனைகா என்று சொல்லப்பட்டது. கைனைகா என்றால் மனைவி. அப்ப மணவாட்டி இப்போ 1000 வருஷம் அவரோட இருந்தாச்சு, 1007 வருஷ கணக்கு அவரோட இருந்தாச்சு. இப்போ நித்திய வாசஸ்தலத்துக்குள்ள போகும் பொழுது அவன் சொல்றான், மனைவி ஆகிய மணவாட்டி. அவன் மனைவியா இருக்கிறா, உறுதிப்பட்டு இருக்கிறாள், என்றென்றைக்கும் அவரோடு இருக்கிறாள். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை சபை அடைய போகிறது. அன்றைக்கு தான் நான் ஏற்கனவே வாசித்தனே வசனம்,
ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு, வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அங்கே இந்த மோட்ச பட்டணத்தில் அல்லது பரம எருசலேம் பட்டணத்தில் அழகா சொல்லியிருக்கு, பிதாவானவர் அங்க இருப்பார், இயேசு அங்க இருப்பார், ஜீவநதி ஓடும், ஜீவ விருட்சங்கள் உண்டாயிருக்கும், நமக்கு மிக மேன்மையான காரியங்கள் இருக்கும். அந்த ஜீவ விருட்சங்களின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்குத்தான் இப்பொழுது சபையே நீ இயேசுவுக்குள் பிரவேசிக்கணும், நீ நல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும், அதற்குள் பிரவேசிக்கணும், நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நீ இயேசுவோடு மறுபடி இது 1000 வருஷாட்சிக்கு வருகிற கூட்டத்திலே நீ காணப்பட வேண்டும், நீ கடைசியிலே நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பாக்கியம் பெற்ற கூட்டத்திலே நீ காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள் இந்த ஓட்டத்தை சரியாய் ஓடுவோம். நான் முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவியை பெறணும், வேறுபட்டு விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது மட்டுமா? கீழே சொல்லி இருக்கு, நீங்கள் சபை கூடி வந்து நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாக என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? தரித்திருக்கணும். அதுதான் ஆயத்தமாகிறது. ரட்சிப்பின் கிரியை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செய்து முடிச்சிடணும். ஆனா அதுக்கு பிறகு சபை கூடி வரணும், ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கணும், உபதேசம் கேட்கணும், ஃபெல்லோஷிப் அந்யோன்யத்துல நல்லா இருக்கணும், அப்பம் பிட்குதலாகிய கர்த்தருடைய பந்தி அதிலே நாம் பங்கு பெற வேண்டும், ஜெபங்களில் பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. இதுல தான் நம்மளை ஆயத்தம் பண்ணிக்கிறோம். ஆயத்தம் ரொம்ப தேவை. முதல்ல உள்ளது தகுதி, இரண்டாவது உள்ளது என்னது? ஆயத்தம். அது மட்டும் இல்ல, இந்த அஸ்திபாரங்களே என்னைக்கு போட்டுட்டு இருக்காம பூரணராகும்படி கடந்து போங்க என்று எபிரேயர் 6:2 சொல்லி இருக்கு. அப்போ கிறிஸ்துவினுடைய சாயலை தரித்து கொள்வதுதான் பூரணம். பிதாவின் பூரண சர்க்குணத்தை பெற்றுக்கொள்றது தான் பூரணம். இப்படி ஒவ்வொன்றிலும் பூரணம் அடைந்து கிறிஸ்துவினுடைய தன்மைகளை நம்முடைய உள்ளத்துல பெற்று ஒரு கிறிஸ்துவை போல் ஆனவர்களா மாறணும், பிதாவை போல மாறணும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பூரணம் அடையும்படி வாழ்க்கையில முன்ன செல்லணும். அல்லேலூயா. அப்படி செல்லணும். அந்த 10 கன்னிகைகள் உவமையில ஒரு விஷயம், அந்த இழந்து போன கன்னிகைகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, இவங்கள மாதிரி எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு, கடைசியில் அந்த கூடுதல் எண்ணெயை மட்டும் என்ன செய்யாம போயிட்டாங்க, எடுத்துட்டு போகாம இருந்துட்டாங்க. அந்த கூடுதல் எண்ணெய் என்கிற ஒரு விஷயத்துல தான் அவங்க அடிபட்டு போனாங்க. ஆயத்தம் இல்லை. மற்றவங்க நல்ல ஆயத்தமா வச்சிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஆயில். இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை சும்மா ஒரு கடமைக்கா பெற்று அப்படி இல்ல, பரிசுத்த ஆவியில் கூடுதல் எண்ணெய் பெற்றுக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆயத்தம் மிக முக்கியம். ஆவியில் பலன் கொண்டே இருக்கணும், ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அது வரும்பொழுதுதான் ஆயத்தம். திடீர்னு எக்காலம் துணிச்சா இங்க கேட்கும், டக்குன்னு எழும்பி போவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஒன்ன கூட சொல்லிடுறேன், தகுதி, ஆயத்தம், விழிப்பு. என்ன விழிப்பு? தூங்காம இருக்கிற விழிப்பு அல்ல. கண்ணு விழிச்சிருந்தாலும் தூங்கினாலும் இதயத்துல ஒரு விழிப்பு இருக்கணும். என்ன விழிப்பு? வாழ்க்கையில எதை செய்தாலும் இது வருகையில் போவதற்கு தடையாகிற கூடாதே. இந்த துடிப்பு நம்ம உள்ளத்துல எப்பவும் இருக்கணும். நான் இந்த பணத்தை சம்பாதிக்க போற இந்த முறைமை வருகைக்கு என்ன செய்திடக்கூடாது, தடுத்துடக்கூடாது. இந்த சொத்து டீலிங்ல நான் போறேன், இந்த கல்யாண டீலிங்ல நான் போறேன், வேற எத்தனையோ காரியம் செய்யறோம் பூமியில. ஒன்னொன்னும் செய்யும் பொழுது ஒரு விழிப்பு வரணும். இது இயேசு எக்காலம் தொனிக்கும் போது நாம் பறந்து போவதுக்கு தடையா இருந்துடக்கூடாது. அந்த விழிப்போட நம்ம வாழ்ந்தோம்னா நாம் தடைபட மாட்டோம். ஹல்லேலூயா. எனவே நான் இங்கே தேவ செய்தியை நிறுத்துகிறேன். அன்பர்களே, சபை பிரவேசிக்கின்ற இந்த அழகான வாசல்கள் ஜபத்துல ஒரு நிமிஷம் சொல்லி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஜபத்துல நடத்தி முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கொஞ்சம் தியானத்தோடு கூட கண்களை மூடி, இன்றைக்கு நான் இயேசுவுக்குள் இருக்கிறேனா எல்லாரும் சிந்திக்கணும். சும்மா அப்படி இந்த டைமை ஓட்டக்கூடாது. ஜப நேரம் மிக முக்கியம். விசேஷமாய் தேவ செய்தி கொடுத்து விட்டு ஜபத்தில் நடத்துகிற நேரம் மிக மிக முக்கியம். கண்களை மூடுங்க, இருதயத்தை திறந்து அப்படியே கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் இயேசுவுக்குள் இருக்கிறேனா? பெரியவர்களும் சிந்தியுங்க, சின்னவர்களும் சிந்தியுங்க. ஆண்டவர்கிட்டே கேளுங்க, ஏசப்பா நான் உங்களுக்குள்ள இருக்கிறேனாப்பா? கேளுங்க. ஆவியானவரே எனக்கு சொல்லி தாங்கப்பா.
யார் இதுவரைக்கும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலையோ, இயேசுவே நான் ஒரு பாவி, உள்ளம் திறந்து உண்மையா சொல்லுங்க, நான் ஒரு பாவி தானப்பா, நான் உங்களுக்குள்ள இல்லப்பா, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அடிக்கடி பின்மாறி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ள நபரப்பா, நான் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனி அந்த சறுக்கல்கள் எனக்கு வராதபடி இன்றைக்கு நான் உங்களுக்குள்ள வாரேன்ப்பா, உங்களுக்குள்ள வாரேன்ப்பா. ஒரு குழந்தைய போல, சிறு பிள்ளைய போல தாழ்த்தி பேசுங்க. எல்லாரும் பேச வேண்டும் என்று மிக அன்போடு கட்டாயப்படுத்தி சொல்லுகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீர் எனக்காய் சிலுவையில் மரித்து உயிர்த்தீர், என் பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவங்களை இப்பொழுது மன்னியும், மன்னியும். என்னை உம் சீடனாய் மாற்றும், பிதாவின் பிள்ளையாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் பிரவேசியுங்கள். பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் அப்பா, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் அப்பா. யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல? இதே சபையை முன்னால நடத்தின பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். பரிசுத்தாவி நீ பெற்றுக்கொள்ளலையா, நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலும் பரிசுத்தாவியை கேளு என்று அவர் சொன்னதை நான் என் காதால கேட்டிருக்கேன். நான் பலருக்கும் அதை சொல்லுவேன். யார் பரிசுத்தாவியினால இதுவரை நிரப்பப்படலையோ, நீங்க எப்ப தனி ஜெபம் பண்ணாலும் முதல் வார்த்தை தான், அப்பா உங்க பரிசுத்தாவி எனக்கு தாங்க, அப்பா உங்க பரிசுத்தாவி எனக்கு தாங்க. இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருங்க, அந்த தாகம் பெருகும். ஆண்டவர் உன்னை ஜீவ தண்ணீராகிய ஆவியினால் தாகம் தீர்ப்பார். ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிற யாரா இருந்தாலும் இயேசுவின் வருகை சமீபமா இருக்கு. உலக நாடுகளில் நடக்கிற யுத்தங்கள் அதெல்லாம் தெளிவுபடுத்துது. ஆனாலும் இன்னும் ஞானஸ்நானம் கூட எடுக்கலையே. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க போறிய? என்னைக்கு இயேசுவின் கைப்பிடித்து உடன்படிக்க செய்ய போறிய? இந்த ராத்திரி இப்பொழுது தீர்மானம் பண்ணுங்க. இனி காலதாமதமே வேண்டாம். ஏசப்பா உங்க கையை பிடிக்கணும். அதுக்காக வேற எந்த கையை விடுறதுக்கும் நான் ஆயத்தம், எந்த பொல்லாதவனையும் விடுறதுக்கு ஆயத்தம், எந்த பாவத்துக்கு எதுவானதையும் விடுறதுக்கு நான் ஆயத்தம். உங்க கையை பிடிக்கணும்ப்பா. நான் ஞான ஸ்நானம் எடுக்க இப்பொழுது தீர்மானிக்கிறேன், இப்பொழுது தீர்மானிக்கிறேன். தெளிவா ஆண்டவரோட பேசுங்க. பாஸ்டர் இடத்திலே பிறகு பேசுங்கள், அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்குள் வா. விட்டு விலக வேண்டியதை வேதத்திலிருந்து உனக்கு காட்டுகிறார், பிரசங்கத்தின் மூலம் அடிக்கடி காட்டுகிறார். விட மனம் இல்லையா? இயேசு வேணுமா? அந்த பொருள் வேணும். ஒன்றில் உலகத்தை சிநேகித்து இயேசுவை விட்டு விலகி போ, இல்லாவிட்டால் உலகத்தை விட்டு விட்டு இயேசுவை சிநேகி. அதான சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தனாலும் முடியாது. ஒன்றில் உலகத்தை சிநேகி, இல்லைன்னா தேவன சிநேகி. இன்றைக்கு உறுதிப்படுங்க தேவ மக்களே. நம்ம இந்த உலகத்துல இதெல்லாம் வச்சு என்னத்தை கண்டோம், எங்க கொண்டு போக போறோம்? ஆனால் இயேசுவை இழந்து விடக்கூடாது. இந்த வாசல்கள் வழியாய் பிரவேசிக்கிற பாக்கியங்களை இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சீக்கிரமா இயேசு வருவார். எக்காலம் தொனிக்கும். எடுத்துக்கொள்ளப்படணும், ஒரு இமை பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு முன்னாடி மரணம் சம்பவித்தாலும் என் கண்ணு மூடன உடனே நான் பரதீசுல கண்ணு திறக்கணும், இளைப்பாறு ஸ்தலத்துல கண்ணு திறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் அடிக்கடி இயேசுவோட பேச வேண்டிய காரியங்கள். இவைகளை பேசுவதை விட்டு விட்டு உலகத்தை பேசிக்கிட்டே இருக்கிறோம். இயேசுவிடத்துல அடிக்கடி தனி ஜெபத்துல இதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் தாங்கப்பா, இதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஏதாவது குறை இருக்குன்னா சொல்லுங்கப்பா என்றுதான் அடிக்கடி கேட்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா? சும்மா அப்படியே நிக்கிறீங்களா? நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா இன்றைக்கு ஒரு கிரியை உண்டாகும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவோடு வெண்குதிரைகள் மேல் ஏறி இந்த பூமிக்கு திரும்ப வருவோம். என்ன பெரிய பாக்கியம். கடைசியிலே பரம எருசலேம் நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கு ஜீவ விருட்ச கனி புசித்து ஆதாமும் அவன் சந்ததி இழந்து போன பாக்கியத்தை மறுபடி நாம் அங்கே பெற்று என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்போம். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன், நித்திய மகிமை, நித்திய ஆளுகை நமக்குண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்துக்காய் கூட ஜெபிக்க விரும்புறேன். எனக்கு வெளிப்பாடுகளை தாங்கப்பா. எல்லாரும் கேளுங்க. இது எனக்கு ஆகாதது, எனக்கு கிடைக்காது நீயே தீர்மானிக்க கூடாது. இயேசு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ பரலோக பாக்கியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை.
உனக்கு கண்டிப்பா கர்த்தர் காட்டி தருவார். வேத வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை தருவார். ஜெப நேரத்தில் கர்த்தர் உன்னோடு பேசுவார். உனக்கு சில காட்சிகளை, சொப்பனங்கள், தரிசனங்களை தருவார். நீ வாஞ்சித்தால் பெற்றுக்கொள்ளுவாய். ஆராதனை நேரத்திலே கர்த்தருடைய மகிமை காண்பாய். கேளுங்க கேளுங்க, வாய் திறந்து வாஞ்சையோட கேளுங்க, வாஞ்சையோட கேளுங்க. ஆசை வந்தால் அதை நிச்சயம் ஆண்டவர் தருவார். நல்ல விருப்பங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிக வெளிப்பாடுகள், சொப்பனங்கள், தரிசனங்கள் கிடைக்கிறவங்களுக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்க உங்களுக்கு கிடைக்கிற சொப்பனத்துக்கு வரக்கூடிய அர்த்தங்களை, உங்க வசனத்துக்கு கிடைக்கக்கூடிய வியாக்கியானங்களை அடுத்து வாசிக்கிற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். உங்க மேப்பன் பேசுகிற வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போ வழி விலக மாட்டீங்க. தவறான வெளிப்பாடு வராது. துருபதேசம் உங்களுக்குள்ள ஏறாது. அந்த வஞ்சக சாத்தாதுல நுழையிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த வெளிப்பாடானாலும், எந்த தரிசனம் ஆனாலும் நீங்க வாசிக்கிற வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். உங்க மேப்பன், கண்ட பிரசங்கம் அல்ல, உங்க மேப்பன் பண்ணுகிற அந்த செய்தியோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் தெளிவான பாதையில் சரியாய் நடத்துவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுய வாழ்வில் விடுதலையே, நாதர் தன்னில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. சந்தோஷமாக glory. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே. பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, தூதர்கள் ஆடி நின்றார். ஆகா என் எருசலேமே, ஆகா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆகா என் எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சந்தோஷமா விசுவாசத்தோடு அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஓ glory,
ஆமென். இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்க, பரலோக வாசல்களுக்குள் பிரவேசிக்க பாக்கியவானா என்னை தெரிந்து கொண்டீரே, பாக்கியவாட்டியா என்னை தெரிந்து கொண்டீரே. ஆமென். அல்லேலூயா. என் நேசரே, என்னை ஆயத்தப்படுத்தும் பரிசுத்த ஆவியே, என்னை ஆட்கொண்டு நடத்தும், வசனத்தால் நிரப்பும், ஆவியால் நிரப்பும், புதிய வெளிப்பாடுகளால் என்னை நிரப்பும், பரலோக ராஜ்யத்தின் மகிமையை குறித்த ஆசை விருப்பங்களால் என்னை நிரப்பும். எல்லா உலக ஆசை இச்சைகள், அந்த கட்டுகள் என்னை விட்டு அறுக்கப்பட்டு மாற்றப்பட்டு போகட்டும். பாவ கட்டுகள் விலகி போகட்டும். பிசாசுடைய வஞ்சகங்கள் என்னை விட்டு விலகி போகட்டும். இயேசு ராஜாவை நேசிக்கும்படியாய். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டி மணவாளன் மேல் தாகமாய் இருப்பது போல இயேசுவே உங்க மேல நாங்க பற்றுதலாய் இருக்கும்படியாய் அந்த புதிய அபிஷேகம், அந்த அன்பின் அபிஷேகம், அந்த அன்பின் அபிஷேகம் எங்களுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. உலப கதுரா பௌலபர பௌஷபலா திஃபன மதுலா கதுரா பௌகபரா சதலா திஃபிரிவிரி விகபர பௌஷல பௌதுரியா உலிபிர பௌஷந்துனா. ஆமென். இயேசுவை நேசிக்க முழு இருதயத்தோடு முழு மனதோடு உம்மில் அன்பு கூற, ஆமென், என்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்க அன்பினால் நிரப்போ, அன்பினால் நிரப்போ, சாட்சியின் வாழ்க்கையாய் நிரப்போ. இயேசுவே என் இதயத்திலே உம்மை குறித்த சந்தோஷம் பெருகட்டும், பரலோக மகிமை குறித்த சந்தோஷம் பெருகட்டும், வசன வெளிப்பாடுகளை குறித்த சந்தோஷம் பெருகட்டும், ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்த சந்தோஷம் பெருகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்று முதலே வேதம் என் மனமகிழ்ச்சி, இன்று முதலே ஆவியானவரோடு வாழ்வது என் மனமகிழ்ச்சி, பரலோக காரியங்கள் என் மனமகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் இவைகளை விட்டு விலகி விலகி என் இயேசுவோடும் பரலோக காரியங்களோடும் நான் இணைக்கப்படுவேன். ஷபரகது நபௌஷதலா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு சபை பிரவேசிக்க வேண்டிய வாசல்கள், இயேசுவாகிய வாசல், வெளிப்பாடுகளாகிய வாசல், பரலோக வாசலுக்குள் பிரவேசித்து 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெறுவது, பரலோகமே திறந்திருக்க நாங்களும் உம்மோடு கூட வெள்ளை குதிரைகளில் இறங்கி வந்து பூமியில் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவது, இறுதியில் எங்களுக்காக நீர் உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த புதிய எருசலேம், பரம எருசலேம் பட்டணத்துக்குள், அந்த நகரத்துக்குள் வாசல்கள் வழியாய் பிரவேசிக்கிற பாக்கியம், ஜீவ விருட்ச கனிபுசித்து காலமெல்லாம் நித்திய நித்திய யுகங்களாய் பிதாவோடும் இயேசுவோடும் இருக்கிற பாக்கியம், அவைகளுக்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தும், விழிப்பாய் வாழ உதவி செய்யும். இந்த ஆசைகளால், விருப்பங்களால் எங்கள் ஆவி முழுக்க முழுக்க நிரப்பப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சபை இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த ஊழியங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நாளை பரிசுத்த ஆராதனையில் தேவ வல்லமை, தேவ மகிமை வெளிப்படுவதாக. இந்த சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி இந்த வருஷம் உண்டாவதாக. இன்று வந்திருக்கிற ஒவ்வொருவர், இதை தூரத்திலிருந்து கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த பரலோக வாஞ்சை, பரலோக வாஞ்சை, இயேசுவின் மேல் ஆசை பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும், இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரோடும் தொடர்ந்து இருப்பதாக. ஆமேன். துதி, கனம், மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி, கனம், மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், தமது மகிமைக்கு ஆயத்தமாக்குவார். ஆமென்.